குருப்யோ நமக. உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். பெரியோர்களே, ஆஸ்திக நண்பர்களே, ஆன்மீகத்தை பலவேறு பார்வைகளில் பார்க்கலாம். அந்த வகையில் அறிவுபூர்வமான பார்வையில் காரண காரியங்களை ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆன்மீகம்னா என்ன? இந்த கேள்விக்கு விடை சொல்வது கொஞ்சம் கடினம். பல சமயங்களில் கடவுள் பக்தி, கடவுள் வழிபாடு, கடவுளுக்கு செய்கிற பூஜைகள் இவைதாம் ஆன்மீகம் என்று நம்புகிறோம். ஆனால் ரிலிஜியாசிட்டி ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமயம் அல்லது கோட்பாட்டின் வகையிலே நடந்து கொள்வது என்பதற்கும் God belief and God fearing, கடவுளை நம்பி கடவுள் வழிபாட்டில் ஈடுபடுவதற்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் என்பதற்கும் நுண்ணிய வேறுபாடுகள் உண்டு. பரவலாக இவை மூன்றையும் ஒன்றேவாக நினைக்கிறோம். ஆனால் இந்த மூன்றுக்கும் இடையிலே சின்ன 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 வேறுபாடுகள் உண்டு. ஆன்மீகம் என்பது உண்மையிலேயே எதை குறிக்கிறது? ஆன்மா தொடர்பான விஷயங்கள், இது ஆன்மீகம். இது ஒரு பக்கம். இந்த ஆன்மீகம் என்பதற்கு ஆஸ்திகம் என்கிற ஒரு பெயர் உண்டு. ஆஸ்திகம் என்பது வடமொழியிலே இருக்கிற வார்த்தையை அடியொட்டி வந்த பெயர். அஸ்தி என்றால் இருப்பு. எது இருக்கிறதோ அதற்கு அஸ்தி என்று பெயர். இல்லை என்று சொல்லுவது ந அஸ்தி நாஸ்தி. அஸ்தி இருக்கிறது என்று சொல்லுவதுதான் ஆஸ்திகம். இல்லை என்று சொல்லுவது நாஸ்திகம். எதை இருக்கிறது என்று சொல்கிறோம்? கடவுள் இருக்கிறார் என்பதை ஆஸ்திகம் என்று புரிந்து கொள்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த ஆஸ்திகம் என்பது ஆன்மா இருக்கிறது, ஸ்பிரிட், சோல், ஆன்மா, இப்படி எந்த பெயரை சொன்னாலும் ஏதோ ஒன்று இருக்கிறது. அந்த ஒன்றுதான் எல்லாவற்றையும் நிகழ்த்துகிறது. அந்த ஏதோ ஒன்றுக்கு அவரவர்கள் எப்படியெல்லாம் பிடிக்கிறதோ அப்படியெல்லாம் பெயரை சொல்லிக் கொள்ளுங்கள் என்பதாகத்தான் தொடங்கியது. அரிஸ்டாட்டில் என்கிற மிகப்பெரிய அறிஞர், அவருடைய பெயரை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மனித வாழ்க்கைக்கு ஆன்மீகம் எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றி அரிஸ்டாட்டில் மிக தெளிவாக சொல்கிறார். அரிஸ்டாட்டில் உரைகள், அரிஸ்டாட்டில் சிந்தனைகள் எல்லாம் சேர்ந்து பல நூல்களாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை நேரடியாக அவரே எழுதினாரா அல்லது அவருடைய மாணாக்கர்கள் அவர் சொல்ல சொல்ல எழுதினார்களா என்பதெல்லாம் பலவிதமாக சொல்லப்படுகிறது. பலவிதமான சர்ச்சைகள் உண்டு. ஆனால் அவர் சொல்லியிருக்கிற சிந்தனையில் மிக முக்கியமான சிந்தனை, மனித நடவடிக்கைகளிலேயே எது உயர்ந்தது தெரியுமா என்கிற ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு
ஆன்மா தொடர்பான நடவடிக்கைகள் இருக்கின்றனவே அவைதாம் மனித நடவடிக்கைகளிலேயே மிக உயர்ந்தவை. மனிதர்கள் எதை செய்தாலும் ஆன்மா தொடர்பாக, அந்த ஆன்மாவினுடைய நன்மை தொடர்பாக, அந்த ஆன்மாவினுடைய நேர்மை தொடர்பாக செய்ய வேண்டும். எதை செய்தாலும் அந்த நேர்மையில் செய்தால் அது மனித சமூகத்திற்கு நன்மையை கொடுக்கும். இப்படி சொல்லிவிட்டு இதற்கு ஒரு வினோதமான பெயரையும் அவர் சொல்கிறார். அந்த பெயரை கேட்டால் நமக்கு கொஞ்சம் சிரிப்பாக வரும். ஆனால் அது ஒரு கிரேக்க பெயரின் அடிப்படையில் வருகிறது. ஆன்மா தொடர்பான விஷயங்கள், ஆன்மாவினுடைய நேர்மை, ஆன்மாவில் எது சரி என்று அந்த ஆன்மா நினைக்கிறதோ, அந்த ஆன்மா எதை சரி என்று கருத வேண்டுமோ அவற்றை செய்வது என்கிறார். கிட்டத்தட்ட நம்முடைய சனாதன தர்மத்தில் தர்மத்தின்படி என்று சொல்கிறோமே, அந்த தர்மத்தின்படி என்பதைத்தான் அவர் ஆன்மா தொடர்பான, ஆன்மா சரி என்று நினைப்பது என்பதாக வரையறுக்கிறார். அதற்கு அவர் வைக்கக்கூடிய பெயர் என்ன தெரியுமா? யூடமைனியா, டைமான் என்கிற ஒரு பெயர். இந்த பெயரை இப்போதைக்கு அதை பெயர் அல்லது சொல் என்றே வைத்துக்கொள்வோம். டைமான், யூடைமானியா என்பதுதான் அவர் அதற்கு தரக்கூடிய பெயர். இந்த டைமான் என்கிற பெயரை கேட்கும்போது நம்மில் பலருக்கு கொஞ்சம் வினோதமாக இருக்கலாம். ஏனென்றால் டெமன் அல்லது டீமன் என்கிற பெயரோடு இது பக்கத்திலேயே அணுக்கமாக இருக்கிறதே, இதுவும் அதுவும் ஒன்றா? இது என்ன? டீமன் என்றால் எங்களுக்கெல்லாம் தெரிந்தது ஒரு கெட்ட ஆவி அல்லது அரக்கத்தனமானது. அந்த டீமானோடு, பேயோடு எப்படி இதை தொடர்பு படுத்த முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். முன்னமே ஒரு முறை பார்த்தோம். அசுரன் என்கிற சொல் ஆரம்ப காலத்தில் நாம் இப்போது நினைப்பது போல அரக்கத்தனத்தோடு தொடர்புடையதாக இருந்ததில்லை. அதே போலத்தான் கிரேக்க மொழியிலேயும் டைமான் என்கிற அந்த சொல் தெய்வத்தை குறிக்கும் அல்லது தெய்வீக ஆற்றலை குறிக்கும். டெய்ஃபை என்று சொல்கிறோமா இல்லையா? டெய்டி என்று சொல்கிறோமா இல்லையா? அந்த டெய்டி, டெய்ஃபை, டெய்மான் இதெல்லாம் ஒரே வேர்ச்சொல்லிலே இருந்து புறப்பட்டவை. டெய்மான் என்றால் நல்ல ஆற்றல், தெய்வீக ஆற்றல், நல்ல ஆவி, நல்ல ஆன்மா என்று பொருள் தரும். அரிஸ்டாட்டிலுடைய கணக்கின்படி நமக்குள்ளே எல்லாம் இருக்கக்கூடிய ஆவி இருக்கிறதே, ஒவ்வொருவருக்கும் ஆன்மா இருக்கிறது என்று சொல்கிறோமே, அந்த ஸ்பிரிட்டுக்கே அவர் டெய்மான் என்று பெயர் சொல்கிறார். எனவே அந்த ஆவி அல்லது அந்த ஆன்மா எப்படி நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த நேர்மை, அந்த நன்மைக்கு யூடைமானியா என்று பெயர் தருகிறார். இதில் என்ன அடுத்த கட்ட வேடிக்கை என்றால், எப்படி அசுர என்கிற சொல் ஆரம்பத்தில் வலிமையை காட்டி, ஆற்றலை காட்டி, அது தெய்வீக ஆற்றலாக கூட இருக்கலாம் என்று சொல்லி, பிற்காலத்தில் அந்த சொல் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக மாறி போயிற்றோ, அப்படித்தான் டெய்மான் என்கிற அந்த கிரேக்க சொல்லை அடிப்படையாக வைத்து டீமன் என்கிற சொல்லும் உருவாயிற்று. இந்த டெய்மானுடைய சிறு வடிவம், டெய்மான் என்பது ஒரு திவ்ய ஆற்றல், அதனுடைய ஒரு சிறு வடிவம். அதற்கு என்ன பெயர் வைப்பது என்று பார்த்தார்கள். டைமானியம் என்றார்கள். இந்த டைமானியம் என்பதுதான் காலப்போக்கில் மருவி 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 டீமன் அல்லது டெமன் என்று எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். இது நல்ல ஆற்றல், நல்ல ஆவி, நல்ல ஆன்மா என்றால் அதற்கு ஈவில் ஸ்பிரிட் என்று அந்த பெயரை கொடுப்பதற்கு அது வந்துவிட்டது. இந்த யூடைமானியா என்பதில் அரிஸ்டாட்டில் மிக தெளிவாக சொல்லக்கூடியது, அவரவர் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த டைமான் இருக்கிறதே, அந்த ஆன்மா இருக்கிறதே, அந்த ஆன்மாவை முழுமையாக புரிந்து கொள்ள, முழுமையாக அதனை அனுபவிக்க உண்மையாக முயற்சி செய்தால் அதுதான் சரியான வாழ்க்கை. கொஞ்சம் நினைத்து பார்த்தால்
ஆத்ம அனுபவம், ஆத்ம சாட்சா்காரம் என்றெல்லாம் சொல்கிறோமே, கிட்டத்தட்ட அதையே தான் அரிஸ்டாட்டிலியன் எத்திக்ஸ் நமக்கு சொல்கிறது. இதை எதற்காக குறிப்பிட வேண்டியிருக்கிறது? பிற்காலத்தில் சயின்ஸ் என்றால் வேறு, ஸ்பிரிச்சுவாலிட்டி என்றால் வேறு, என்ஜினியரிங் என்றால் வேறு என்று பிற்காலத்தில் மனிதர்கள் இதை கூறு போட்டு தனித்தனியாக ஆக்கினார்களே தவிர, ஆரம்ப காலத்தில் பேரறிஞர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டங்களில் எதுவாக இருந்தாலும் மனித நடவடிக்கைகள் ஆன்மீகமாக, ஆன்மீக ரீதியாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்பினார்கள். காரணகாரியங்களோடு அந்த காரணகாரியங்கள் நேர்மைக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடியவகாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நம்பினார்கள். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில்தான் பல்வேறு பழக்க வழக்கங்கள் ஆரம்பித்தன. இந்த பழக்க வழக்கங்கள் எப்படியெல்லாம் அறிவுபூர்வமாக இருக்கின்றன என்பதை சில எடுத்துக்காட்டுகளோடு இன்றைக்கு பார்க்கலாம். பல நேரங்களில் பழக்க வழக்கங்கள் ஏதோ காலப்போக்கில் பெரியவர்கள் சொல்லி சொல்லி நாம் செய்கிறோம் என்பதாக மாத்திரம் நம்புகிறோம். ஏதோ சொன்னார்கள் அதனால் செய்கிறோம். இங்கே இருக்கிற எல்லோருக்கும் ஒரு பணிவான விண்ணப்பம். பல நேரத்தில் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் கேட்கிற சில கேள்விகளுக்கு நமக்கு பதில் தெரியவில்லை. பதில் இல்லை என்பதில்லை, நம்மிடத்தில் பதில் இல்லை என்று சொல்ல வேண்டாம், பதில் உண்டு, ஆனால் நமக்கு அந்த பதில் தெரியவில்லை. அப்படி பதில் தெரியாமல் போவதனால் அவர்கள் ஏதாவது கேட்டவுடன் இதற்கு என்ன காரணம், வாட் இஸ் தி சென்ஸ் ஆஃப் ரீசனிங் பிஹைண்ட் திஸ் என்று கேட்டவுடன் அதெல்லாம் தெரியாது, ஏதோ பெரியவங்க சொன்னாங்க, செய்யறதுனா செய், இல்லைனா போ என்று நாம் சொல்லும்போது அதன் மீதான நம்பிக்கை அவர்களுக்கு குறைந்து போகிறது. We are at the crossroads of history. தெரிந்தோ தெரியாமலோ இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தலைமுறை என்கிற போது இந்த 15 வயது இடைவெளி அப்படின்னு எல்லாம் எடுக்க வேண்டாம். இன்றைக்கு பொறுப்பாக இருக்கிற, அது 40 வயதாக இருக்கலாம், 80 வயதாக இருக்கலாம், 60 வயதாக இருக்கலாம், இன்றைக்கு பொறுப்பாக இருக்கிற இந்த தலைமுறைக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது. நிறைய நல்ல விஷயங்கள் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை மறுபடியும் அடுத்த தலைமுறைகளுக்கு நினைவுபடுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்கிறது. இதை நாம் நினைவுபடுத்தாம இப்போ விட்டுட்டோம்னு சொன்னால் இதுக்கப்புறம் வர தலைமுறைகளுக்கு சில விஷயங்கள் புரியாமலே போகும். இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து அப்படி ஒன்று இருந்துதா அப்படின்னு கேட்க வேண்டி வரும். இன்றைக்கே நினைத்து பாருங்கள், 40 வருஷங்களுக்கு 30 வருஷங்களுக்கு முன்னால் இருந்த சில பழக்க வழக்கங்கள்லாம் இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. அப்படியெல்லாம் இருந்துதா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்பார்கள். அப்போ காலப்போக்கில் இந்த பழக்க வழக்கங்கள் விட்டு போகும்போது முழுக்க இவை மறந்து போகும். அதனால தான் ஒரு பெரிய கடமை நமக்கு முன்னால் இருக்கிறது. யாராவது சில பேருக்கு, சில இளைஞர்களுக்கு இந்த செய்திகள் போனால் காலப்போக்கில் அவர்கள் அதை எப்படியோ தக்க வைத்து யாருக்கோ போய் சேரும். ஒருத்தர்கிட்ட இருந்தால் கூட பரவாயில்ல, வேதவியாசர் நினச்ச மாதிரி தான். த என்டையர் பாடி ஆஃப் வேதாஸ் மொத்தமாக கொடுத்தா அதை தாங்க முடியாது, யார்கிட்டையாவது விட்டாவது இருக்கட்டும், காலப்போக்கில் அதெல்லாம் ஒன்றாக சேரும்னு நினைத்தாரே, அதே போலத்தான் நிறைய பழக்க வழக்கங்கள் அப்படித்தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு பழக்க வழக்கம் எவ்வளவு சென்ஸ் ஆஃப் ரீசனிங்கோடு அந்த பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டன என்பதற்காக இந்த சிறிய எடுத்துக்காட்டை முதல்ல பார்க்கலாம். பெரியவர்கள் இப்போ கூட வயதானவர்கள் இருந்தால் இதை செய்வார்கள். அதிகாலையில் அவர்கள் எழுந்தவுடனே மற்ற எல்லாவற்றையும் செய்வதற்கு முன்னால் தங்களுடைய உள்ளங்கைகளையே அப்படி தடவி கொண்டு அந்த 2 உள்ளங்கைகளையும் வைத்து பார்ப்பார்கள். இதை பார்த்துட்டு ஒரு சிலர்
ஒரு சிறிய ஸ்லோகத்தையும் சேர்த்து சொல்வது உண்டு. சொல்லி சொல்லி பழக்கப்பட்டவர்களுக்கு அது தெரியும். அந்த கரத்திலே யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்லோகம் அது. கர அக்ரே வசதே லக்ஷ்மி. கராக்ரே வசதே லக்ஷ்மி. அக்ரேங்கிறது நுனி, அக்ரேங்கிறது முன். இந்த கையை முதல்ல பார்த்தா கையில் முன்னால் கையை ஏதாவது வச்சோம் அப்படின்னா முதல்ல வர்றது இந்த பகுதி தான். கர அக்ரே வசதே லக்ஷ்மி. விரல் நுனியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். சரி, மகாலட்சுமி மாத்திரம்தானா அப்படின்னா இல்லை இல்லை, கர மத்தியே சரஸ்வதி. சரி, லக்ஷ்மியும் வந்துட்டா சரஸ்வதியும் வந்துட்டா, அப்போ இன்னும் ஒருத்தி பாக்கி இருக்காளே, அவளை எங்கே தேடுறது அப்படின்னா அதுதான் இந்த ரெண்டு வந்தாச்சு. அப்போ கரமூலே, இதுதான் கரமூலே, த ரூட் போர்ஷன், இது சேருகிற இடம் அப்படின்னு சொல்கிற இடம், அதுதான் கரமூலம். அந்த கரமூலம், கரமூலே தூ பார்வதி, கௌரி. பார்வதின்னு இருக்கலாம், இல்லை கௌரின்னு இருக்கலாம். இந்த மூன்று பேரையும் நினைத்து பார்க்கிறோம். பிரபாதே கரதர்ஷனம் என்று அது முடிந்துவிடும். இப்போ எதற்காக இப்படி ஒரு பழக்கம்? எதற்காக இதை சொன்னார்கள்? கையை தேய்ச்சி பார்த்து அவரவர்கள் கையிலேயே ஏதோ லக்ஷ்மி சரஸ்வதி ஏதோ ஸ்லோகம் சொல்ல சொன்னார்கள், அவ்வளவுதானே. அதுக்கு நம்ம ஒரு மனித ஸ்வபாவத்திற்கே ஏற்ப இன்னொரு காரணத்தை கூட சொல்லிடுவோம். ஒன்றும் இல்லை, காலையில் எழுந்த உடனே யார் முகத்தில் முடிக்கிறோமோ அதை வச்சு அன்னைக்கு நாள் எப்படி இருக்கும்னு தீர்மானம் பண்ணலாம். வேற யார் முகத்தில் முழிச்சா கூட பிரச்சனை, அதனால் நம்ம கையிலேயே முடித்து கொள்ளலாம். இனவே தி பெஸ்ட் ரீசன் பாசிபிள். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இன்னைக்கு நல்லது நடந்தாலும் அது என் கையால் நடந்தது. ஒருவேளை இன்றைக்கு நான் எதிர்பார்ப்பது நடக்கவில்லை, எனக்கு பிடித்தது நடக்கவில்லை என்றாலும் அதற்கு காரணம் நான் இந்த கையில் தானே முடித்தேன். வேற எங்கேயோ போய் யாரையோ குறை சொல்ல வேண்டாம் இல்லையா? இதை ரொம்ப சிம்பிளாக அவரவர்கள் கைகளையே பார்த்து கொள்ளுங்கள். சரி, அவரவர்கள் கைகளையே பார்த்து கொள்ளுங்கள், உள்ளங்கையை பார்த்து கொள்ளுங்கள்னு மாத்திரம் சொல்லியிருந்தா கூட என் கையில் என்னுடைய விதி என் கையில் இருக்கிறது. அதுக்கு வேணா இன்னும் கொஞ்சம் யாராவது கூடுதலாக எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்கலாம். கையிலெல்லாம் நிறைய ரேகையெல்லாம் இருக்குது, விதி ரேகைங்கிறதும் அங்கே தான் இருக்குது. அதனால் இந்த ரேகைகளை எல்லாம் பார்த்து அது ஒரு சின்ன ரீசன். அந்த ஸ்லோகத்தை பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரீசன் புரிஞ்சிடும். ஒருத்தருக்கு நன்மை கிடைக்கிறது, ஒருத்தருக்கு செல்வம் கிடைக்கிறது, ஒருத்தருக்கு வேலை கிடைக்கிறது, ஒருத்தருக்கு பதவி கிடைக்கிறது, ஒருத்தருக்கு அதிகாரம் கிடைக்கிறது. இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கிறது? இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும்? வேற எங்கேருந்தோ இல்லை. திருப்பியும் அந்த தீதும் நன்றும் பிறர் தர வாராவை அப்படியே இழுத்துன்னு வந்தோம்னா, எனக்கு செல்வம் கிடைக்க வேண்டுமென்றால் நான் உழைக்க வேண்டும். எனக்கு உயர்வு கிடைக்க வேண்டுமென்றால் நான் பிரயத்தனம் செய்ய வேண்டும். எனக்கு ஏதாவது ஒன்றை தவறாக இருப்பதை தட்டி கேட்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தால் அதற்கான துணிவு என்னிடத்தில் இருக்க வேண்டும். அப்போ செல்வத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி வேற எங்கேயோ இல்லை, கல்வியை கொடுக்கக்கூடிய சரஸ்வதி வேற எங்கேயோ இல்லை, தைரியத்தை தர வேண்டிய பார்வதி துர்க்கை கௌரி வேற எங்கேயோ இல்லை. இந்த மூன்று பேரும் இங்கே தான் இருக்கிறார்கள். நாம சரியாக இந்த கையை பயன்படுத்தினால், கைங்கிறது மாத்திரமில்லை, நம்முடைய செயல்கள் சரியாக இருக்கும் என்றால், நாம செய்ய வேண்டியதை சரியாக செய்வோம் என்றால், முப்பெரும் தேவியரும் எங்கேயோ இல்லை எங்கேந்தோ கூரையை பீத்து கொண்டெல்லாம் கொட்ட மாட்டார்கள். நாம செய்யக்கூடிய இந்த செயல்களை வைத்துத்தான் நம்முடைய நிலை எப்படி என்று தீர்மானிக்கப்படும். So you don't have to go in search of a God there. The God is with you. The goddesses are with you.
இந்த முப்பெரும் தேவியரும் நம்ம என்ன சொல்றோம், எங்கேயோ போய் கோவிலுக்கு போக வேண்டியது, கோவிலில் பூஜை செய்ய வேண்டியது, கடவுளை நம்ப வேண்டியது, இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அடிப்படையில் நான் பிரயத்தனமே பண்ணாம அந்த தெய்வம் எல்லாத்தையும் அங்கேருந்து கொட்டும்னா, கூரையை பிக்கிற வேலை கூட என் வேலை கிடையாது. கூரையை பிக்கிறது கூட அந்த தெய்வம் தான் கஷ்டப்பட்டு பிக்கணும். நான் கீழே உட்காந்துருப்பேன், எனக்கு கொடுத்தா அப்படியே வாங்கிக்குவேன். சனாதன தர்மம் அப்படி நினைக்கவே இல்லை. அவரவர்கள் உழைப்பு, அவரவர்கள் பிரயத்தனம். அந்த பிரயத்தனத்தை செய்யும் போது நான் செய்யறேங்கிற ஆணவம் இல்லாமல் செய்வது. அதனால தான் தெய்வம் எங்கேயோ இல்லை, ஒவ்வொரு நாளும் அவரவர்கள் கைகளில். எங்கேயோ தேடிக்கொண்டு போக வேண்டாம். இந்த முப்பெரும் தேவியரும் உங்கள் கைகளில் இருக்கிறார்கள். நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தினால் 3 பேரும் வந்து நிற்பார்கள். இதை வள்ளுவர் பாடினார். குடிசெய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்று தான் முந்தூரும். அந்த கடவுள் என்ன பண்ணுமா, நான் பிரயத்தனம் பண்றேன்னு சொல்லி காலை எடுத்து வைக்கக்கூடியவருக்காக அந்த கடவுள் அங்க வந்து நின்று தோல்ல போட்டிருக்கிற அங்கவஸ்திரத்தை எடுத்து இடுப்புல கட்டிக்கொண்டு என்ன வேலை செய்ய வேண்டும்னு வந்து கேட்பார். மடி தற்றுத்தான் முந்தூரும். மடியில் அந்த ஆடையை கட்டி கொண்டு வந்து நின்று கேட்பார்னா, பல கதைகள் இதுக்கு நமக்கு தெரியும். அந்தந்த அடியார்கள் அவரவர்கள் பிரயத்தனம் செய்யும் போது அந்த பிரயத்தனத்துக்கு எப்படியெல்லாம் உதவி செய்ய வேண்டும்னு தெய்வம் ஏதோ ஒரு வடிவத்தில் உதவி செய்ததுன்னு இதனுடைய எக்ஸ்டென்ஷன் கதைகள் நாம நிறைய கேட்டிருக்கோம். இது மாத்திரமில்ல, இதுல there is another level of reasoning also. காலையில எழுந்த உடனே இதை பண்ண சொன்னார்கள். இதை பண்ணும்போது லக்ஷ்மியை வணங்குகிறோம், சரஸ்வதியை வணங்குகிறோம், கௌரியை வணங்குகிறோம். ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, அன்னைக்கு பண்ண வேண்டிய கடவுள் வழிபாடு, கடவுள் வணக்கம் நிறைவேறிவிட்டது. இந்த ஒரு சினிமாவில் பார்த்துருக்கோமா இல்லையா, நாராயணா நாராயணான்னு சொல்லிண்டே வரக்கூடிய நாரதர், அவர் ஒரு குடியானவனை கிண்டல் பண்ணினார். நான் மூச்சுக்கு 300 தடவை நாராயணான்னு சொல்கிறேன், இந்த குடியானவன் 2 முறை சொல்கிறான், காலையில் 1 முறை இரவு 1 முறை, அவனுக்கு போய் இவ்வளவு கொட்டி கொட்டி கொடுக்கிறீர்களே அப்படின்னு அதே நாராயணன் கிட்ட போய் சண்டை போட்டார் நாரதர். அப்போதுதான் நாராயணன் என்னோட வா அப்படின்னு பூலோகத்திற்கு அழைத்து கொண்டு வந்து ஒரு குடியானவனுடைய வாழ்க்கையை காட்டினார்னு ஒரு திரைப்பட காட்சி வரும். அந்த குடியானவனுடைய வாழ்க்கையை காட்டிட்டு நாரதர்கிட்ட இன்னொன்று பண்ணினார் நாராயணன். ஒரு சின்ன எண்ணெய் கிண்ணத்தை கையில் கொடுத்து அந்த கிண்ணம் முழுக்க எண்ணெயை நிரப்பி இதை தூக்கி கொண்டு நீ இந்த பூலோகத்தை ஒரே ஒரு முறை சுற்றி விட்டு வானார். திரிலோக சஞ்சாரி, எண்ணெய் சிந்தக்கூடாது. இதில் என்ன ஆபத்துன்னா, நாரதருக்கு தண்ணீர் கிண்ணத்தை கையில் கொடுத்து தண்ணீர் கொஞ்சம் சிந்தினா கூட தெரியாது, டக்குன்னு தொடச்சிடலாம். எண்ணெய் 1 டிராப் சிந்தினாலும் எவிடன்ஸ் வைக்கும், அதனால் எவிடன்ஸ் அழிக்கவும் முடியாது. அந்த கிண்ணத்தை தூக்கின்னு வரத்துக்குள்ள 1 முறை கூட நாராயணன் பெயரை நாரதர் சொல்லவில்லை என்பதை கவனித்த ஸ்ரீமன் நாராயணன், என்னப்பா சொல்லலையான்னு கேட்ட உடனே, இந்த வெயிட்டை என் கையில் கொடுத்து இது சிந்தக்கூடாதுன்னு சொன்னால் நான் எப்படி உன்னை நினைவு வச்சு பேர சொல்கிறது? அப்போ வாழ்க்கைங்கிற எவ்வளோ பெரிய சுமையை அந்த குடியானவன் சுமக்கிறான். அவன் ஒரே ஒரு முறை காலையில் ஒரே ஒரு முறை இரவில் சொன்னான்னு குறை சொல்றியே, ஒரு சின்ன எண்ணெய் கிண்ணத்துக்கே உன்னால் அந்த பேரை நினைவு வச்சுக்க முடியல, அவன் எப்படிப்பா நினைவு வச்சுப்பான்னு கேட்ட ஒரு கதை. இப்போ என்ன சிக்கல், வாழ்க்கையில் அன்னைக்கு இருக்கக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகளில் சில நேரங்களில் கடவுளை நினைத்து பார்ப்பதற்கு நாம் மறந்து போவோம், மறந்து போகிறோம் இல்லையா? அவரவர்களுக்கு தெரியும். எவ்வளவு அழகா இந்த கஷ்டம் கொண்டு வந்தார்கள். அதுதான் கல்ச்சர், அதுதான் சிவிலைசேஷன், அதுதான் தர்மம், அதுதான் கஷ்டம். காலையில் எழுந்த உடனே தெய்வத்தை வணங்கி விடு,
அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, காலையில் முதலில் வணங்கிவிடு, ஃபர்ஸ்ட் டூ தட். அதைத்தான் ராமனுக்கே விஸ்வாமித்திரர் சுப்பிரபாதமாக பாடினார். உத்திஷ்டோ உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்டன்னு சொல்றச்சே என்ன சொன்னார்? கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா புண்ணியா பிரவர்த்ததே. எதுக்கு உத்திஷ்ட? கர்த்தவியம் தெய்வமான்னிகம். உன் கடமையை செய்ய வேண்டும், தெய்வத்தை வணங்க வேண்டும், எழுந்திரு. அப்ப தெய்வத்தை வணங்குவதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கடமை. மற்ற கடமைகள்லாம், லௌகீக கடமைகள்லாம் கழுத்து நெரிக்கும் போது தெய்வத்தை மறந்து விட்டால் கூட காலையில் எழுந்த உடனேயே தெய்வத்தை வணங்கிவிட்டு தொடங்குங்கள் உங்கள் நாளை. ஒன் ஆஃப் தி effective ways of time management இல்லையா? அதுக்கப்புறம் ஒருவேளை மறந்து போனா கூட காம்பன்சேட் பண்ணிக்கலாம். நம்ம அதையே காரணமாக வச்சு மறந்து போச்சு, ஏன் மறந்து போச்சு தெரியுமான்னு பகவான்கிட்ட இதை காம்பன்சேட்டரியாக சொல்லக்கூடாது. ஸ்டில் ஒருவேளை அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் காலையிலேயே வணங்கி விடலாம். இதையெல்லாம் விட வெரி சைக்கலாஜிக்கல் பல விஷயங்களை நம்முடைய முன்னோர்கள் சைக்காலஜி, இன்னைக்கு தான் சைக்காலஜின்னு தனியாக ஒரு லேபிள் போட்டு திஸ் இஸ் ஆல் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணினார்கள்னா நிறைய விஷயங்களை சைக்கலாஜிக்கலாக தான் பார்த்து 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 வைத்தார்கள். அதை சைக்காலஜின்னு லேபிள் போடலை, அவ்வளவுதான். அது ஒரு ஆட்டோ சஜஷன். இன்னைக்கு நீங்கள் கவுன்சிலிங்க்கும் தெரப்பிக்கும் போனால் சொல்லுவார்கள், நீங்களே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். திரும்ப 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 ஒன்றை சொல்லும்போது அந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்கே நம்பிக்கை வரும். நான் இன்றைக்கு செய்வது நன்றாக இருக்கும், நான் இன்றைக்கு செய்வது நன்றாக இருக்கும், நான் இன்றைக்கு செய்வது நன்றாக இருக்கும்னு கண்ணாடி முன்னால் ஒரு 10 முறை சொல்லிவிட்டு போங்கள் அப்படின்னு இப்போ கவுன்சிலிங் டெக்னிக்கில் இதையெல்லாம் இன்க்ளூட் பண்ணுகிறார்கள். ஆனால் திஸ் வாஸ் அ கைண்ட் ஆஃப் அன் ஆட்டோ சஜஷன். இன்றைக்கு நான் லக்ஷ்மியை, சரஸ்வதியை, பார்வதியை வணங்கி இருக்கிறேன், என்னுடைய கையை பார்த்து வணங்கி இருக்கிறேன், எனவே அவர்கள் எனக்கு துணையாக இருப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த நாள் தொடங்கப்படுகிறது. இப்படி பார்த்து கொண்டே போனால் அந்த ஒரு சின்ன விஷயம்தான். இந்த ஸ்லோகத்தை சொல்றதுக்கு எவ்வளோ, ஒரு ஃபுல் மினிட் ஆகுமா? 55 செகண்ட்ஸ் கூட ஆகாது. 55 செகண்ட்ஸ் தான் இந்திய தேசிய கீதத்தினுடைய ஒஃபிஷியல் வேர்ஷனுடைய டைம் இல்லையா? அந்த 55 செகண்ட்ஸ் கூட ஆகாது. ஆனால் அந்த 55 செகண்ட்ஸுக்குள்ள எத்தனை விஷயங்களை, எவ்வளவு காரணக்காரிய நேர்மறைகளை நம்முடைய முன்னோர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஒரே ஒரு பழக்கம், இந்த மாதிரி ஒவ்வொரு பழக்கத்தையும் எடுத்துக்கொண்டே போனால் ஒவ்வொன்றிலேயும் த சென்ஸ் ஆஃப் ரீசனிங் நிறைய இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். பெரியோர்களே, சென்ஸ் ஆஃப் ரீசனிங் தான் சயின்ஸ். சயின்ஸ்ன்னு சொன்னால் முன்னாலேயே பார்த்துருக்கோம், சயின்ஸ்னா ஃபிசிக்ஸ், சயின்ஸ்னா கெமிஸ்ட்ரி, சயின்ஸ்னா ஜூவாலஜி இல்லை. வாட் எவர் that has a sense of reasoning is science, is scientific. சயின்ஸுங்கிறதுக்கும் சயின்டிஃபிக்குங்கிறதுக்கும் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம், சயின்ஸ் யூஸ்வலி இஸ் அ கான்செப்ட், சயின்டிஃபிக்குங்கிறது அந்த கான்செப்ட் அடிப்படையாக வைத்து இருக்க வேண்டிய மனோபாவம். சயின்டிஃபிக்காக இருக்கிற மனோபாவம் தான் சனாதன தர்மத்தின் மனோபாவம். சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட், சயின்டிஃபிக் ஆட்டிடியூட். பல நேரத்தில் சயின்ஸில் பிஹெச்டி டிஎஸ்சிலாம் வாங்கினவர்கள் கூட சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட்டில் இருக்கிறார்களாங்கிறது சந்தேகம். ஆனால் அந்த சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட்டை சின்ன சின்ன பழக்க வழக்கங்களில் கூட கொண்டு வந்து வைக்கக்கூடிய தன்மை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தன்மை. இந்த தன்மை தான் நம்முடைய தேசத்தின் ஆதாரம், இந்திய அறிவினுடைய, இந்திய ஞானத்தினுடைய ஆதாரம். இந்த ஆட்டிடியூட் போயிடக்கூடாது. எதை கற்றாலும், எதை படித்தாலும், எந்த துறையில் வல்லுநராக திகழ்ந்தாலும் இந்த ஆட்டிடியூட் போயிடக்கூடாது. அதைத்தான் நாம் அடுத்த சந்ததிகளுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு சின்ன பழக்கம் எப்படின்னு சொன்னால், கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஒரு பழக்கத்தை பார்க்கலாம்.
இன்றைக்கெல்லாம் புதுசாக ஒரு வார்த்தை சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். எப்படி ஆங்கிலத்தில் புது 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 வார்த்தைகள் வருகின்றனவோ அந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதுவும் கூட இப்பெல்லாம் இருக்கிற டெண்டன்சி பார்த்துருக்கலாம். கடந்த 20 ஆண்டுகளில் 2 டிசிப்ளின், இந்த பிரான்ச் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி 2 டிசிப்ளினை சேர்த்து 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 வரக்கூடியது. நீங்கள் இந்த மாதிரி எல்லோரும் அமர்ந்து சேர்ந்து சிந்திப்பது, இதுக்கு ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஃபிசிக்கலி எவ்ரிபடி இஸ் ப்ரெசன்ட். அதுக்கப்புறம் இந்த வேர்ச்சுவலாகவே பார்க்கக்கூடியது, எல்லாரும் அவரவர்கள் வீட்டில் இருந்து ஸ்க்ரீனில் இருக்கிறார்களா இல்லையா, இருக்கிறார்கள் என்று நம்பிக்கொண்டு பார்க்கக்கூடியது, அது டிஜிட்டல். இப்போ என்னாச்சு, இந்த ஃபிசிக்கலும் டிஜிட்டலும் ரெண்டும் சேர்ந்து ஃபிஜிட்டல் அப்படின்னு ஒரு புது வார்த்தை வந்துடுது. ஹைப்ரிட்னு சொன்னதெல்லாம் போச்சு. ஏன்னா ஹைப்ரிட்னு சொல்லும்போது அது அவ்வளவு ரொம்ப சோஃபிஸ்டிகேட்டடாக இல்லை. ஏன்னா 2 சேர்ந்திருப்பது கலந்திருப்பது எல்லாத்துக்குமே ஹைப்ரிட்னு தான் பேர். இந்த வெரைட்டி மாமரத்தையும் அந்த வெரைட்டி மாமரத்தையும் சேர்த்து ஒட்ட வச்சா கூட அதுக்கு ஹைப்ரிட்னு தான் பேர். அதனால் இப்போ ஃபிஜிட்டல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி 2-3 டிசிப்ளின்ஸை சேர்த்து சேர்த்து புதுசு புதுசாக பெயர்கள் உருவானதில் ஒரு புது டிசிப்ளினே உருவாயிருக்கு. ஈகோ ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு ஒரு டிசிப்ளின். இப்போதெல்லாம் மேற்கத்திய உலகத்தில், குறிப்பாக அமெரிக்க நாட்டில் மிக அதிகமாக பரவலாக பேசப்படுகிற இந்த பெயர் ஈகோ ஸ்பிரிச்சுவாலிட்டி. அது என்ன ஈகோ ஸ்பிரிச்சுவாலிட்டி? ஈகாலஜி ஆஃப் த பிளானட்டை பராமரிக்கக்கூடிய அல்லது ஈகாலஜி ஆஃப் த பிளானட்டை அடிப்படையாக வைத்து கொள்ளக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் தான் ஈகோ ஸ்பிரிச்சுவாலிட்டி. இது ஒரு புது துறை என்று இன்றைக்கு உருவாகி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கெல்லாம் தெரியும், நம்முடைய முன்னோர்கள் இந்த ஈகோ ஸ்பிரிச்சுவாலிட்டியை எங்கெல்லாம் வைத்திருந்தார்கள்னு நன்றாக தெரியும். ஏற்கனவே பார்த்துருக்கோம், அநேகமாக ஒவ்வொரு கோயிலும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காட்டுப்பகுதியில் அல்லது மரங்கள் அடர்ந்த பகுதியில் தான் உருவாயிற்று. அந்த சுவாமிக்கே அந்த பெயர் தான் இருக்கும். தில்லை வனங்கள் நிறைந்த பகுதி தில்லை, நாவல் மரங்கள் நிறைந்த பகுதி. நீங்கள் அந்தந்த பகுதியிலேயே போய் பார்த்தா எப்படி ஆரம்ப காலத்தில் கோயில்கள் வந்தன. இப்போ இருக்கிற மாதிரி கல் கோயில்லாம் அப்போ இல்லை. அப்பெல்லாம் முதல்ல இருந்த கோயில் என்னன்னா மரத்தடி தான். மரத்தடியில் கோயில். எந்த மரத்தடியில் கோவில் இருக்கும்? மரத்தடியில் கோவில்னா பெரிய கட்டுமானம்லாம் இருக்காது. அந்த சிவலிங்கமோ இல்லை ஏதோ ஒரு சிலையோ அந்த மரத்தடிக்கு கீழே இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே மரம் என்ன மரமாக இருக்கும்னு பார்த்தா அந்த பகுதியில் எந்த மரம் அதிகமாக வளர்ந்ததோ அந்த மரம். அப்போ வித்தவுட் டிஸ்டர்பிங் த ஈகாலஜி, அந்த மரம் அந்த பகுதியில் அந்த மரம் தான் சொன்னால் அதுதான் மரம். நிறைய ஸ்தல விருட்சங்கள் அந்த பகுதியில் அந்த மரங்கள் அதிகமாக வளர்ந்ததை நமக்கு காட்டும். அது வாழை மரமாக இருக்கலாம், அது புன்னை மரமாக இருக்கலாம், அது வில்வ மரமாக இருக்கலாம், அது எந்த மரமாக வேணாலும் இருக்கலாம். திருச்சிக்கு பக்கத்தில் பைங்கிளின்னு ஒரு ஊர் பேர் சொல்லுவார்கள். காலப்போக்கில் அதுக்கு பைங்கிளின்னு பேர். ஆனால் அந்த ஊரோட பேர் என்னன்னு கேட்டால் திருப்பைஞீலி. திருப்பைஞீலி. அந்த ஊருக்கு போகிறதுக்காக திருநாவுக்கரசர் புறப்பட்டு போகிறார். போகிற வழி தெரியல, வழி தொலைஞ்சு போகிறது. தனியாக போகிறார். அப்படி தனியாக போகும்போது அவருக்கு வழி தொலைந்து போகிறது. எப்படி போகணும்னு தெரியல, களைத்து போகிறார். சாப்பாடு வேற கிடைக்கல. வழிபோக்கர்களாக போகும்போது எங்கேயாவது திண்ணையில் உட்காந்து அங்கே எங்கேயாவது யாராவது சாப்பாடு கொடுத்தா தானே. அந்த மாதிரி எதுவுமே ஒரு கிராமமே வரல வழியில். காட்டு வழியில் எங்கேயோ தொலைந்து போய் அப்படியே உட்கார்ந்துருக்கும்போது யாரோ ஒருத்தர் சாமி இருட்ட போகுதே, சாப்பிட்றீங்களா, பசியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார். அப்படி கேட்ட உடனே ஆமாம் பசியாக இருக்கேன்னு சொன்ன உடனே அவர் சாப்பாடு கொடுக்குறார். நீ யாருப்பான்னு கேட்குறார். சாமி நான் கட்டு சோறு விற்கிறவன், இன்னைக்கு கட்டு சோறு விற்பனையே ஆகலை சாமி, யாருமே வரல சாமி, நான் என்ன பண்ணுவேன், அப்படியே சோறெல்லாம் வீணாக இருக்குது,
இதை கீழே கொட்ட முடியாது, நான் இன்னும் ஊருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், காலையில் தான் போகலான்னு பார்க்குறேன், இருட்டாக இருக்குது, அதனால் நீங்களாவது பார்த்தேன் வயசானவங்க உட்காந்துருக்கீங்க, நீங்களாவது சாப்பிடுங்க சாமி அப்படின்னு அந்த சோற்றை கொடுக்க சாப்பிட்டு விடுகிறார். சாமி அப்படியே கொஞ்சம் களைப்பாக இருந்ததுன்னா கண்ணாசந்துருங்க, காலையில் நான் பொலப்பலான்னு விடியும் போது உங்களை எழுப்புறேன், நீங்கள் எங்கே போகணும் சாமி? நான் திருப்பைநீலி போகணும், ஏன்னா இவருக்கு வழி தெரியல, திருப்பைநீலி போகணும்னார். அவ்வளவு தானே சாமி, நானும் அங்கே தான் போகிறேன், கவலைப்படாதீங்க, நான் உங்களை பொலப்பலான்னு விடியும் போது எழுப்புறேன், கூட்டிகிட்டு போகிறேன். காலையில் எழுப்பினார், அதே போல் இவரும் எழுந்திருந்தார், அவர் வழிகாட்ட இவரும் போனார். திருப்பைநீலிக்கு என்ட்ரு பண்ணோன்னு சாமி நீங்கள் எங்கே போகணும்னார். அது வரைக்கும் அவரும் நீங்கள் எங்கே போகணும் எந்த வீட்டுக்கு போகணும்னு கேட்கல, இவரும் சொல்லலை. நான் திருப்பைநீலி நாதரை பார்க்க வேண்டும், அந்த சுவாமிக்கே பைநீலி நாதர் அப்படின்னு தான் பேர், பைநீலி நாதரை தரிசிக்க வேண்டும்னார். அப்படியா, அதோ இருக்கு பாருங்க கோவில், விமானம் தெரியுதான்னார். ஆமான்னு அங்கே நின்று இவர் கன்னத்தில் போட்டு, ஆஹா பைநீலிநாதா உன்னை தரிசிப்பேனாங்கிற சந்தேகம் எனக்கு நேற்று மாலை இருந்தது, ஏன்னா வழி தெரியல, இப்போது நான் தரிசித்து விட்டேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது சரி அவருக்கு நன்றி சொல்லலாமேன்னு திரும்பி பார்த்தா ஆளை காணோம். அந்த ஊரெல்லாம் போய் கேட்டு பார்த்தார், இங்கே கட்டுச்சோறு விற்கிறவர் யாருன்னு. இந்த ஊரில் அந்த மாதிரி ஒருத்தர் கிடையவே கிடையாதுன்னார்கள். ஒரே ஒருத்தராக தான் இருக்கும், அந்த கோவிலுக்குள்ளே ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் அதை பண்ணியிருக்க முடியும். ஆனால் அந்த ஊருக்கே பைநீலின்னு பேர், அந்த சுவாமிக்கே பைநீலிநாதர்னு தான் பேர். பைநீலினா என்ன? அது வாழையினுடைய ஒரு வகை. அந்த ஊர் ஸ்தல விருட்சம் வாழை, வாழைக்கு இருக்கிற பெயர் தான் அந்த பைநீலிங்கிற பெயர், சுவாமிக்கே அதுதான் பெயர், ஊருக்கே அதுதான் பெயர். காலப்போக்கில் பைநீலிங்கிறது சரியாக வராமல் பைங்கிளின்னு ஆயிடுத்து. ஆனால் எங்கே மரங்கள் அடர்த்தியாக அந்தந்த மரங்கள் இருந்தனவோ அந்த பகுதியில்தான் கோயில்கள் அமைக்கப்பட்டன. அப்போ இன்னைக்கு ஈகோ ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸை அப்செட் பண்ணாத ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் ஆர் ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸை ஃபேவர் பண்ணுற ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் அப்படின்னா அடிப்படையிலிருந்தே நம்முடைய ஆன்மீகம் அந்த ஈக்காலஜியை பேலன்ஸ் பண்ணித்தான் வைத்திருக்கிறது. ஸ்தல விருட்சங்கள் வளர்ந்தது அப்படித்தான். ஸ்தல விருட்சம்னு சொல்லிட்டா அந்த மரத்தை வெட்ட மாட்டார்கள் இல்லையா? அப்போ அந்த பகுதியினுடைய மரம் காப்பாற்றப்படும். அந்த மரம் காப்பாற்றப்பட்டால் கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கும், சுற்றி இருக்கக்கூடிய பறவைகள் நன்றாக வாழும், சுற்றி இருக்கக்கூடிய விலங்குகள் நன்றாக வாழும். The health of the planet is in question அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறோமே, health of the planet will not suffer. இதெல்லாம் இருந்தால் கோவிலுக்கு பக்கத்திலேயே குளங்கள் இப்படியெல்லாம் வரும்போது அந்த ஈக்காலஜி இஸ் மெயின்டைன்ட். 21ஆம் நூற்றாண்டில் ஒரு புதிய துறையாக வடிவெடுத்திருக்கிற ஈகோ ஸ்பிரிச்சுவாலிட்டி. நம்முடைய முன்னோர்கள் எத்தனை காலத்திற்கு முன்னால், எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னால், எத்தனை ஆயிரத்தாண்டுகளுக்கு முன்னால் அப்படியே வைத்திருந்தார்கள். மரத்துக்கு கல்யாணம் பண்ணுவார்கள், வேப்ப மரத்துக்கும் அரச மரத்துக்கும் கல்யாணம் பண்ணுவார்கள். ஏதாவது ஒரு சின்ன குழந்தை பக்கத்தில் நின்னா ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும், இல்லை குழந்தையாக மாறி நாமே கூட கேட்கலாம், தப்பு இல்லை. அநேகமாக இந்த மரத்துக்கு கல்யாணம் பண்ணுறதுல இது ஒரு மரம் வேற, அது ஒரு மரம் வேற, ஒரே மரமாக இருக்காது. 2 அரச மரத்துக்கு சேர்த்து கல்யாணம் பண்ண மாட்டார்கள், 2 வேப்ப மரத்துக்கு கல்யாணம் பண்ண மாட்டார்கள். இதுவும் அதுவும் மாறி இருக்கும். ஏன் அப்படி மாறி போச்சு? இதுவும் கூட திரைப்படத்திலெல்லாம் பாட்டாக வரும், மனிதனுக்கும் மனிதருக்கும் தான், 2 மனிதர்கள், ஆண் பெண் அப்படின்னா 2 மனிதர்களுக்கு திருமணம் தானே நடக்குமே தவிர மனிதனுக்கும் கழுதைக்கும். சில சினிமாவிலலாம் இந்த மாதிரிலாம் பாட்டெல்லாம் வருமா இல்லையா சார்? வேடிக்கையாக காட்சியெல்லாம் வருமா இல்லையா? இங்கே பார்த்தா இது டோட்டலி டிஃப்ரெண்ட். இதுதான் அந்த ஒரு ஹைபிரிட் தனமாக இருக்கக்கூடியது. ஏன் அந்த மாதிரி பண்ணினார்கள்? அதுலேயும் அவர்கள் they had lot of scientific reasoning. A, B 2 மரம்னு வச்சுப்போம். A மண்ணிலிருந்து எடுக்கக்கூடிய மினரல்ஸ் அல்லது நியூட்ரியன்ஸ்,
அந்த ஏ எடுக்கிறது வேறவா இருக்கும், பி எடுக்கிறது வேறவா இருக்கும். 2 ஏ வாங்க வச்சுட்டா ஏதாவது ஒன்று சரியாக வளராது. இது அதுக்கு பாரசைட்டாக மாறி போயிடும். அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சா இது எடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் இது எடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் ஒன்றுத்துக்கு ஒன்று வித்தியாசமாக இருக்கும். அப்போ சிக்கல் வராது. ப்ளஸ் இது இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இது இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். ரொம்ப சின்ன பழக்கம். நமக்கு வேடிக்கையாக தெரியும். வேடிக்கையாக மட்டும் இல்லை, இது என்ன பைத்தியக்காரத்தனம், மரத்துக்கு மரம் கல்யாணம் பண்ணுறதாமே. இன்றைய அவுட்லுக்லேருந்து யோசிச்சு பார்த்தோம்னா மரத்துக்கு கல்யாணம் பண்ணி வாட் கைண்ட் ஆஃப் பிரிமிட்டிவ் ரிலிஜன் திஸ் வாஸ். தி ஒரிஜினல் அனிமிஸ்டிக் அண்ட் பயோஸ்டிக் ரிலிஜன் அப்படின்ட்டு போயிடுவோம். புதுசு புதுசாக ஏதோ வார்த்தையெல்லாம் போட்டு இப்படி அப்படியும் போட்டு குழப்பி. ரொம்ப சிம்பிள். எங்கே எப்படி எதை பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்திருந்த நம்முடைய முன்னோர் அதை அப்படி பயன்படுத்தினார்கள். இதில் காத்தும் வரும், அந்த மரமும் பழுதுபடாது. ரொம்ப சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள். ஆனால் இந்த பழக்க வழக்கங்களுக்குள்ள இவ்வளவு சயின்டிஃபிக் ரீசனிங் இருக்குங்கிறது தான் நாம் நினைத்து பார்க்க வேண்டியது. இதிலேருந்து அப்படியே வருவோம். இந்த ஈகோ ஸ்பிரிச்சுவாலிட்டி தொடர்பாக ஒரு கொஞ்சம் பெரிய பழக்கம் அப்படின்னு சொல்லலாம். சாதுர்மாசிய விரதம் அப்படின்னு ஒன்று உண்டு. அது யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம்ங்கிறது தான் வேதங்களும் உபனிஷதங்களும் சொல்லக்கூடிய உண்மை. காலப்போக்கில் இப்போது துறவிகள் சந்நியாசிகள் சிலர் மாத்திரமே அந்த சாதுர்மாசிய விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். ஆனால் பழைய முறைப்படி பார்த்தால் யார் வேண்டுமானாலும் சாதுர்மாசிய விரதத்தை கடைபிடிக்கலாம். பெண்கள் கடைபிடிக்கலாமா? கடைபிடிக்கலாம். வேலைக்கு அவசரமாக ஓடுபவர் கடைபிடிக்கலாமா? எஸ். சின்ன குழந்தைகள் எஸ். வயதில் பெரியவர்கள் எஸ். யாராக இருந்தாலும் சாதுர்மாசிய விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படின்னார்கள். இந்த சாதுர்மாசிய விரதம்ங்கிறதே என்ன? பெயரை வச்சு நமக்கு ஒன்று புரியும். 4 மாசங்கள் இருக்கிற விரதம். பல சந்நியாசி பெருமக்கள் துறவிகள் சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டிப்பதை இப்போதும் நாம் பார்க்கிறோம். பூஜை எங்கே என்று கேட்பார்கள். இந்த வருஷம் பூஜை எங்கே அப்படிம்பார்கள். என்ன அர்த்தம்னா அந்த சாதுர்மாசிய காலத்தில் அவர்கள் தங்கின இடத்தை விட்டு நகரமாட்டார்கள். எனவே அதே இடத்திலேயே இருந்து பூஜை செய்வார்கள். பழைய காலத்தில் வேத காலத்தில் ஓர் ஆண்டு 3 பகுப்பாக பகுக்கப்பட்டது. அப்படி இருந்த 3 பகுப்பு தான் பிற்காலத்தில் 6 ருத்துக்களாக பகுக்கப்பட்டது. இந்த ருத்துக்கள் விஷயத்தையும் நாழிகை கணக்கையும் நம்ம முன்னாலேயே ஒரு தடவை போட்டு பார்த்தோம். அது கொஞ்சம் நினைவுபடுத்தினா இப்போ 6 ருத்துக்கள் 6 seasons of the year அப்படின்னு சொல்கிறத வேத காலத்தில் 6ன்னு பகுக்காம 3 அப்படின்னு பகுத்தார்கள். ஒவ்வொன்றும் 4 மாத இடைவெளி கொண்டது. வசந்தம், கிரீஷ்மம், ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர், இது ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணினார்கள்னா வெயில் காலம், வெயிலுக்கான 4 மாதங்கள். அதுக்கு அடுத்ததாக வர்ஷ ருத்து, ஷரத் ருத்து, மழைக்காலம், கூதிர்காலம். இந்த 4ஐயும் இந்த 2 ருத்து, அப்போ 4 மாதம், இது 2 மாதம் அது 2 மாதம், இதை ஒன்றா சேர்த்து இது மொத்தமாக கார்காலம். சம்திங் ரிலேட்டட் டு ரெயின்ஸ், அ ரெய்னி சீசன். அதுக்கு அடுத்ததாக ஹேமந்த ருத்துவும் சிசிர ருத்துவும் வரும். இந்த ஹேமந்த ருத்துங்கிறது தான் முன்பனிக்காலம்னு சொல்லுவோம். சிசிர ருத்து பின்பனிக்காலம். மார்கழி, தை, மாசி, பங்குனி காலங்கள். இந்த 4 மாதத்தையும் ஒன்றா சேர்த்து குளிர்காலம். இப்போ கோடை, மழை, குளிர் அப்படின்னு பிரித்தார்கள். இந்த மழைக்காலம் 4 மாதம், நல்ல மழை கொட்டக்கூடிய 2 மாதம். அதுக்கப்புறம்
பரவலாக மழை இருக்கும், ரொம்ப மேகங்கள்லாம் இருக்காது, ஆனாலும் நீர்நிலைகள் நிறைய நீர் நிரம்பும். இதில் எவ்வளவு ஆப்சர்வேஷனோட நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள்ங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மழைக்காலம் முதல் 2 மாதம், அந்த மாதத்தோட பேரை இப்போதைக்கு விட்டுருவோம், நினைவு வச்சுக்கிறது கஷ்டமாக இருந்தா. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, இதுதான் கணக்கு. முதல் 2 மாதம் நல்ல மழைக்காலம். அதுக்கு அடுத்த 2 மாதம் கூதிர்காலம்னு பேர். இது அகெயின் ஒரு டிரான்ஸ்லேஷனில் வரக்கூடிய தவறுனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கூதிர்காலத்தை கொண்டு போய் ஆட்டம் அப்படின்னு போட்டு இலையுதிர் காலம் அப்படின்னுட்டோம். The autumn of the western world, autumn of the northern hemisphere where the latitudes are close to the north pole is completely different from the autumn that we think. நம்முடைய கூதிர்காலத்தில் இலை உதிரும், ஆனால் வசந்த காலத்திலேயும் சில மரங்களின் இலை உதிரும். அதே மாதிரி சிசிர காலத்திலேயும் சில மரங்களின் இலை உதிரும். அதனால் நாம் அந்த வெஸ்டர்ன் வேர்ல்டில் சொல்கிற மாதிரி கம்ப்ளீட் ஆட்டம்ங்கிறது நமக்கு கிடையாது, கொஞ்சம் அது ஓவர்லேப் ஆகி வரும். இந்த ஷரத் ருத்து அப்படின்னு சொல்கிற ஆட்டம், அதை தான் இப்போ ஆட்டம்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு கூதிர்னு பேர் தமிழில். அந்த கூதிர் காலத்தில் பார்த்தா பெருசாக கருப்பு மேகம்லாம் வானத்தில் இருக்காது, ஆனால் மழை இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் எப்படின்னு ஒரு இடத்துல ஒரு டிஸ்கிரிப்ஷன் வருகிறது. முதல் 2 மாதம் நல்ல மழை கொட்டும், ஆனால் நீர்நிலைகள் முழுமையாக நிரம்பி இருக்கா. அடுத்த 2 மாசத்துல நீர்நிலை நிரம்பி இருக்குமா. அதுக்கு என்ன காரணம்? இந்த காரணமும் பழைய இலக்கியங்களில் காணப்படுகிற காரணம்தான். எவ்வளவு அழகான காரணம் பாருங்கள். முதல் 2 மாசம் மழை கொட்டும் போது பூமி தாய் தன்னுடைய தாகத்தை தணித்து கொள்ள எல்லாத்தையும் அப்படி இழுத்துப்பாளாம். அப்ப என்ன அர்த்தம்? கோடை காலத்துல பார்ச்சா இருக்கும் போது இதெல்லாம் போய் கீழே இறங்கி கிரவுண்ட் வாட்டர்லாம் ஃபில் ஆனதுக்கப்புறம் அடுத்த 2 மாசத்துல ஏரிகள் குளங்கள் எல்லாம் நிரம்பும்னு சொன்னா இந்த தாகம் தணிந்த பின்னால் உபரியாக இருக்கிற நீர் அப்படி மேலே வந்து தங்கும். அப்ப எவ்வளவு ஆப்சர்வேஷன், சீசன்ஸ் ஆப்சர்வேஷன் எவ்வளவு நன்றாக அவர்கள் பண்ணி இருக்க வேண்டும். இந்த உபரி நீர் முக்கியம். ஏரியும் குளமும் நிரம்புகிற உபரி நீர் முக்கியம். ஏன் முக்கியம்னா, ஒன்று ஏரி குளம் நிரம்பினாத்தான் மக்களுக்கு பயன்பாடு. கிரவுண்ட் வாட்டர் எடுக்கிறத விட மேலே இருக்கிற தண்ணியை எடுக்கிறது ஈஸி. அது மாத்திரம் இல்லை, சில நதிகளே உபரி நீரால் உருவானவை. இப்போ நாம் நதின்னு பார்க்கக்கூடிய சில நதிகள் கூட உபரி நீரில் தான் உருவாச்சு. இந்த கூவம்னு ஒரு நதி இருக்கா இல்லையா, கூவம்னு ஒரு நதி இருக்காங்கிற சந்தேகமே நமக்கெல்லாம் வந்தாச்சு காலப்போக்கில். ஆனால் சென்னை மாநகரத்தை இடையிட்டு கொண்டு ஓடுகிற 2 நதிகள், ஒன்று அடையாறு, இன்னொன்று கூவம் அப்படின்னு கணக்கு. இந்த கூவம் எங்கே இருந்து வருகிறது இப்போ தெரியல. எங்கே இருந்து வருகிறதுங்கிறத இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்க முடியல. ஏன்னா நிறைய இடங்களில் அதனுடைய பாதையில் கட்டடங்கள் தான் தெரிகின்றன. கூவம் கூவம் என்கிற ஊரிலே இருந்து புறப்பட்டு வருவதாக கணக்கு. இப்போவும் அந்த ஊர் இருக்கு. கூவம், திருவள்ளூர் தாண்டி போனீங்கன்னா ஒரு ஊர் இருக்கு, கூவம்னு பேர் அதுக்கு. அங்கே கிரவுண்ட் வாட்டர் ஃபுல்லானதுக்கப்புறம் உபரியாக நிரம்புகிற அந்த நீர் கூவம் நதியாக பாய்ந்து வருகிறது. அந்த பெயரையே கொஞ்சம் பார்த்தா தெரியும். கூபம்னா என்ன அர்த்தம்? கூபம் அப்படிங்கிறது தான் வடமொழியில் இருக்கக்கூடிய சொல். அந்த சொல் தமிழில் கூவம்னு வரும். கூபம் அப்படின்னா கீழே நிலத்திற்கு அடியிலே தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடியது தான் கூபம். காலப்போக்கில் வெளியில் இருக்கக்கூடிய குளத்திற்கு கூட சில சமயத்தில் கூபம் அப்படிங்கிற பெயர் வரும். ஆனால் நிறைய கோவில்களில் கூட நீங்கள் பார்க்கலாம், கீழே கூபம் இருக்குன்னு ஒரு கிணறு மாதிரி கட்டி கீழே காட்டுவார்கள். த சோர்ஸ் ஆஃப் வாட்டர் கொஞ்சம் கீழே இருக்கும், அதுதான் கூபம். கூவக்கலைஞர்பார்கள். வாட்டர் டிவைனருக்கு தமிழில் கூவக்கலைஞர்னு பேர். தண்ணி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கையில் அந்த கோலோட வந்து கண்டுபிடிப்பாரா இல்லையா, அவருக்கே கூட கூவக்கலைஞர்னு பேர்.
அப்போ கிரவுண்ட் வாட்டர் ஃபில் ஆனதுக்கப்புறம், கிரவுண்ட் வாட்டர் நல்லா நிரம்பினதுக்கப்புறம் உபரியாக பாயக்கூடிய நீர், அந்த நீர் பாய்ந்து ஒரு நதியாக வருகிறது. அந்த நதி தான் கூவம்ங்கிற நதி. கூவம்ங்கிற ஊருக்கு இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பெயர் திருவில்கோலம். சிவபெருமான் தன்னுடைய மேருமலை வில்லோடு நின்று காட்சி கொடுத்த இடம்னு பேரு, திருவிற்கோலம்னு பேரு. இப்போ எதுக்காக இதையெல்லாம் பார்த்தோங்கிற விஷயத்துக்கு வருவோம். இந்த 2 சீசனும் சேர்ந்து 4 மாதங்கள், மழைக்காலம் 4 மாதங்கள். இந்த மழைக்காலத்தில் என்னாகும்? ஒன்று மழை பெய்யும், அடுத்தது மழை ரொம்ப இருக்கலைன்னா கூட, பரவலாக மழை பெய்தாலும் கூட அந்த மழையினுடைய விளைவு ஆங்காங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள்லாம் நிறைய தண்ணீர் நிரம்பி காட்சியளிக்கும். இப்போ இந்த சமயத்தில் அதிகமான மனித நடமாட்டம் இருந்தால் என்ன ஆகும்? ஒன்று, மழையில் மனித நடமாட்டம் இருந்தால் அவர்களாலேயே போக முடியாது. மழை நிறைய இருக்கும், இங்கேயும் அங்கேயும் போக முடியாது, தெரியாது எப்போ மழைன்னு தெரியாது, இருட்டு எங்கேன்னு தெரியாது, பாதை எங்கே இருக்குன்னு தெரியாது. மழை நல்ல பெய்யும் போது மண் இங்கேயும் அங்கேயும் அடித்து கொண்டு வந்தால் வழி எங்கேனே தெரியாது, தடம் தெரியாது, போக முடியாது. இல்லை காற்றடிச்சதுன்னா மரம் விழலாம், போகிற வழியில் பாதியில் நின்று போகலாம். இது ஒரு பக்கம். முன்னால் சொல்லுவார்கள் தெரியுமா, தூறல் போடும்போது கிளம்பாதேம்பார்கள். எங்கேயாவது வெளியில் போகும்போது தூறல் வந்ததுன்னா தூறலில் கிளம்பாதேம்பார்கள். சிம்பிள் ரீசன், போகிற வழியில் மழை பிடிச்சிருந்ததுன்னா போகிற காரியம் போய் சேர முடியாது, அதுக்காக பார்த்து போங்கள்னு சொல்கிறதுக்காக வந்தது தான். சரி, அடுத்த 2 மாதத்தில் அங்கங்கே நீர்நிலைகள்லாம் நிரம்பி இருந்தால் என்ன ஆகும்? அந்த கரைகளில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜீவராசிகள், எறும்புகள், சின்ன 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 எலிகள், எதா வேணாலும் இருக்கலாம், அந்த ஜீவராசி எல்லாம் என்ன பண்ணும்? தண்ணீர் அதனுடைய பொந்துக்குள்ளேயும் வளைக்குள்ளேயும் போச்சுன்னா அதெல்லாம் வெளியில் வரும். அது வெளியில் வந்து எங்கே இடம் கிடைக்கும்னு அது இங்கேயும் அங்கேயும் சுற்றும். இப்போ என்ன நினைத்தார்கள்? எல்லோரும் அந்த சமயத்தில் வெளியில் நடந்து போய் நாம் என்ன பண்ணுவோம்? மனிதர்கள் என்ன பண்ணுவோம்? நாம் போகும்போது ஒரு எறும்பு சாரி அப்படி போகிறதுனா என்ன பண்ணுவோம்? அதை போக விட்டுட்டு அதுக்கு வழி விட்டுட்டா போவோம்? முதல்ல அதை அடித்து இல்லாமல் பண்ணிட்டு, ஏன்னா we think we are superior, we think we have the property to live on earth while the other ஜீவராசிஸ் have no rights at all. ஆனால் இந்த வேகத்தை நம்மால் புலி சிங்கத்துக்கிட்ட காட்ட முடியாது, அது நம்ம அடிச்சிடும். எது நம்மக்கிட்ட அடங்கி போய் கிடக்குமோ, எது அப்ராணியாக இருக்குமோ அதைத்தான் நாம் அடிப்போம். அப்போ நாம தான் சுப்பீரியர், நமக்கு மட்டுமே நிலத்தில் வாழுவதற்கு தகுதி இருக்கிறது, மற்ற ஜீவன்களுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை வந்திருக்கே. இந்த மனப்பான்மை வராமல் இருப்பதற்கு பார்த்தார்கள். அந்த ஜீவராசி எல்லாம் வாழணும், அது எங்கேயோ வெளியில் வந்து தண்ணியில் இடம் இல்லாமல் தவிக்கும். அப்படி தவிக்கக்கூடிய அந்த ஜீவராசியை போய் நீங்கள் நடந்து அழித்து விடாதீர்கள். 4 மாதங்கள் நீங்கள் உள்ளுக்குள்ளேயே இருங்கள், அந்த ஜீவராசிகள் பிழைக்கட்டும். கொஞ்சம் வெளிச்சம் வந்து கொஞ்சம் மழையெல்லாம் தணிஞ்சு அதற்கான இடம் கிடைத்ததற்கு பின்னால் நீங்கள் வெளியில் யூ கேன் ஸ்ட்ராடல் அலாங். அப்போ எவ்வளவு ஃபோர் திங்கிங் இருந்திருக்கணும். இது ஏன் சன்னியாசிகளுக்கு மட்டும் தங்கி போச்சுன்னா, ஆரம்ப காலத்தில் இது கிரகஸ்தர்களுக்கும் இருந்தது, சன்னியாசிகளுக்கும் இருந்தது, எல்லாருக்கும் இருந்தது. ஏன் தங்கி போச்சுன்னா, கிரகஸ்தர்கள் அவ்வளவாக வெளியில் போவது குறைந்து போயிற்று. தே ஸ்டார்டட் ஸ்டேயிங் இன் ஒன் பிளேஸ், இன்ஹாபிட்டடாக இருக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் சன்னியாசிகள் திரிந்து கொண்டே இருக்க வேண்டியவர்கள், ஓரிடத்தில் தங்க வேண்டியவர்கள் இல்லை. தே ஹாவ் டு கீப் மூவிங்னா, தயவு செய்து நீங்கள் இப்போது சஞ்சாரம் செய்யாதீர்கள். எவ்வளவு பெரிய பேலன்ஸ்! சன்னியாசிகள் ஓரிடத்துல 3 நாளைக்கு மேல தங்கக்கூடாது, சஞ்சாரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும்னு ஒரு பக்கம். ஆனால் அதை கூட விடலாம், அதற்கு கூட we can find a remedy. 3 நாட்களுக்கு மேல நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம். 4 மாதங்கள் ஒரே இடத்தில் தங்குங்கள் ஆச்சாரியர்களே, சன்னியாசிகளே, ஒரே இடத்தில் தங்குங்கள். எதற்காகனா,
இந்த பூமியில் இருக்கிற சின்னஞ்சிறு ஜீவராசி கூட சஃபர் பண்ணக்கூடாது. அவை வாழ வேண்டும் என்றால் இங்க போட்ட இந்த ரூலை கூட கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம். இதுக்கு மேல என்ன ஈகோ ஸ்பிரிச்சுவாலிட்டி வேணும்? சாதுர்மாசிய விரதம்ங்கிறதே இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஈகோ ஸ்பிரிச்சுவாலிட்டி. சரி, அதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் பார்த்தார்கள். இந்த முன்னால பார்த்தோமே, அரிஸ்டாட்டில் சொல்ற அந்த வெல் பீயிங், நன்றாக வாழ வேண்டும் அப்படின்னா ஆன்மீகம் என்ன சொல்கிறதோ அந்த நேர்மையை அப்படியே கடைபிடித்தால்னு, அதனால எல்லாருக்கும் நன்மை கிடைக்க வேண்டும்னு சொன்னாரா இல்லையா? இப்ப அதுல ஒரு நன்மையை பார்த்தார்கள். 4 மாசம் ஒரே இடத்துல தங்கணும். ஆச்சாரியர்கள் தங்குவார்கள், மடாதிபதிகள் தங்குவார்கள், சந்நியாசிகள் தங்குவார்கள். 4 மாசம் ஒரே இடத்துல தங்கணும். என்ன பண்றது? 4 மாசம் இவர்கள் பராமரிக்கப்பட வேண்டும். இதுல என்னன்னா, துறவிகளை பராமரிப்பது இல்லறத்தார்கள் தான். அப்ப இந்த கிரகஸ்தர்கள் தான் அவர்களை பராமரிக்க வேண்டும். சரி, இவர்கள் ஒரே இடத்துல தங்கும்போது இவர்களை பராமரிக்கிறது மாத்திரமில்ல, இதுல ஒரு பேலன்ஸை கொண்டு வந்தார்கள். 4 மாசம் ஒரே இடத்துல இருக்க போகிறார்களா இல்லையா? அவர்களிடத்தில் பாடம் கேட்டுக்கொள்ளக்கூடிய காலமாகவும், அவர்கள் தாங்கள் கற்றதை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கட்டும். ஒரே இடத்துல தங்கும்போது அவர்களுக்கும் கஷ்டமா இருக்காது, இவர்களுக்கும் கஷ்டமாக இருக்காது. ஆச்சாரியர்களிடத்திலே சிஷ்யர்கள் பாடம் கேட்கிற காலம், ஆச்சாரியர்கள் தங்களுடைய பாடத்தை, தங்களுடைய ஞானத்தை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய காலகட்டம். இப்போவும் பார்க்கலாம், மடங்கள்ல கூட சந்நியாசிகள் கூட சாதுர்மாசிய விரதத்தின் போது காலையில் பட்டனம்னு ஒரு செஷன் உண்டு. அவர்கள் ஏதாவது ஒன்றை எடுத்து படிப்பார்கள். அப்ப கல்வி கற்பதற்கு தனியாக ஒரு நேரம்னு தேவையில்லை. சொசைட்டியில எப்படி இருக்கு ஈகாலஜி, அதை கொண்டு வந்து அதுலயே இதையும் சேர்த்து கொண்டு வந்து இவ்வளவு சென்ஸ் ஆஃப் ரீசனிங்கோட தான் ஒரு விஷயத்தையும் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பழக்கம் இன்றைக்கு நிறைய பேருக்கு காணாமல் போய்விட்டது. ஏதோ சாதுர்மாசிய விரதம்னு சொன்னோன்னா அது ஏதோ ஒரு ரிச்சுவல் போல இருக்கு அப்படின்னு நினைத்து கொள்கிறார்களே தவிர, அது வெறும் ரிச்சுவல் இல்லை. இட் இஸ் அ சிஸ்டம் வேர் சயின்டிஃபிக்கா டிசைன் பண்ணி அதை கொண்டு வந்தார்கள். சின்ன சின்ன எறும்புகள், சின்ன சின்ன ஜீவராசிகள் பிழைக்க வேண்டும்ங்கிறதுக்காக கொண்டு வந்தார்கள். வெளியில போனா எல்லாருக்குமே அந்த நேரத்துல கஷ்டமாக இருக்கும், தண்ணீர் நிறைய இருக்கும், தண்ணியில நடக்க முடியாது. அப்புறம் என்ன பண்ணுவோம் மனித வர்க்கம்? நான் போற வழியில அங்க ஒரு ஏரி, நிறைய தண்ணீர் இருந்தது, போறதுக்கு கஷ்டமா இருந்தது. முதல்ல அந்த ஏரிக்கு மேல பிரிட்ஜ் கட்டலாமான்னு ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அப்படி பிரிட்ஜ் கட்டுறதுக்கு அதுக்கு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக வேணும், அதுக்கு பைல் ஃபவுண்டேஷன் போடணும்னு மண்ணை கொண்டு போய் அந்த ஏரியிலேயே கொட்டுவோம். காலப்போக்கில் அந்த ஏரி காணாமல் போகும். அப்புறம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னு திணறுவோம். இந்த டெம்பரமெண்டெல்லாம் நாம் என்ன, மனித ஸ்வபாவம் எப்படியெல்லாம் வேலை செய்யும் என்பதை தெரிந்து வைத்திருந்தவர்கள் இந்த மாதிரி திங்கிங் போக வேண்டாங்கிறதுக்காகத்தான் இதை அந்த இடத்துலயே ஸ்டாப் பண்ணி, இல்லை இந்த 4 மாதம் உள்ளதான் இருக்கணும். ஏன் அப்படி ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் கொண்டு வந்தார்கள்னா தெரியாமல் இல்லை, நம்ம திங்கிங் எங்கேயாவது குயுக்தியாக போயிடும். ஒருத்தர் பிரிட்ஜ் கட்டுறேன்னு ஆரம்பித்தா இன்னொருத்தர் நான் அதை விட ஒசரமாக ஒன்று கட்டுறேன்னு ஆரம்பித்து இது எங்கேயோ போயிடும். போட்டி மனப்பான்மையில் மனித ஈகோ அப்படி தான் வேலை செய்யும். அதை அவாய்ட் பண்ண முடியாது. அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? ப்ரிவென்ஷன்னு சொல்லி அங்கேயே ஒரு ரெஸ்ட்ரெயின்ட்டை போட்டு, சாதுர்மாசியம்னா விரத காலம், அந்த சமயத்தில் இதெல்லாம் பண்ணக்கூடாது. சின்ன பழக்கத்திலிருந்து பெரிய பழக்கம் வரைக்கும் இப்படித்தான். ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஸ்தல புராண கதைகள்லேயே கூட சின்ன கதையிலேருந்து ஆரம்பித்து பெரிய கதை வரைக்கும் ஏதோ ஒரு சென்ஸ் ஆஃப் ரீசனிங்கை சொல்லக்கூடிய கதைகளாக, சொல்லக்கூடிய நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். அதனால தான் இந்திய நாட்டினுடைய ஆன்மீகம் என்பதே கூட அறிவியல் ரீதியாக, அறிவுபூர்வமாக அமைந்திருக்கிறது. ஒரு ஊரை பற்றி சொன்னார்கள்னு சொன்னால் அந்த ஊருக்கான காரணம்,
நமக்கெல்லாம் தெரியும் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் என்ன கதை சொல்கிறோம்? அங்கே தான் சுவாமி ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுத்தார். கதைப்படி அங்கே ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுத்தார். ஜோதி ஸ்தம்பம் நின்றது. அதுக்கு அடுத்தது பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு சொன்னால் அது அக்னிக்கான ஸ்தலம் இல்லையா? இதோட நிறுத்திடுறோம். அது அக்னிக்கான ஸ்தலம்ங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கா? அக்னி ஸ்தலம்னு சொல்கிறதுக்கு ஸ்தல புராண ப்ரூஃப் தான் இருக்கா, இல்லை அங்கே அக்னி ஸ்தலம்னு சொல்கிறதுக்கு ஏதாவது சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தா நிறையவே சயின்டிஃபிக் ப்ரூஃப் உண்டு. அங்கே இருக்கிற பாறைகள், திருவண்ணாமலை செஞ்சி பகுதியில் இருக்கக்கூடிய பாறைகளை எடுத்து அந்த பாறைகளை ஆய்வு செய்து பார்த்தால் அது எப்படிப்பட்ட பாறைகள்னு தெரியும். பாறைகளில் 3 விதமான பாறைகள் உண்டு. இக்னியஸ் ராக்ஸ், செடிமெண்ட்ரி ராக்ஸ், மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு 3 விதம். இக்னியஸுங்கிறது என்னன்னா நல்ல வெப்பமாக, இக்னியஸுங்கிற பேரே நமக்கு தெரியும், வெப்பப்பாறைனே பேர் அதுக்கு. நெருப்பிலிருந்து உருவான பாறைகள், நெருப்பு குளிர்ந்து 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 உருவான பாறை. செடிமெண்ட்ரிங்கிறது செடிமெண்ட், படிமானம். ஆற்றில் நீர் ஓடி வரும்போது அங்கங்கே இருக்கக்கூடிய மணல் துகளெல்லாம் சேர்த்து சேர்த்து இழுத்துன்னு வந்து அதெல்லாம் சேர்ந்து 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 அந்த கரைகளில் அந்த நீர் ஒதுக்கி 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 அதனால் உருவாகக்கூடியது செடிமெண்ட். படிந்து 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 படிவப்பாறைகள்னு பேர். மெட்டமார்பிக்குங்கிறது ஒன்றிலிருந்து ஒன்று உருமாறக்கூடிய, இக்னியஸ் சில சமயத்தில் படிவமாக மாறும். காலப்போக்கில் அந்த இடத்துல ஒரு நதி வந்ததுன்னா படிவப்பாறைகள் வந்து இக்னியஸ் மேலே உட்காரும். அப்போ பார்த்தா ரெண்டும் இருக்கும். அதில் அனலைஸ் பண்ணி பார்த்தா திருவண்ணாமலை செஞ்சி பகுதிகளில் கிடைக்கக்கூடிய பாறைகள் எல்லாம் வெப்பப்பாறைகள், இக்னியஸ் ராக்ஸ். சிம்பிளாக என்ன புரிகிறது? நெருப்பு குளிர்ந்தது. அப்போ அது ஜோதி ஸ்தலம்னு சொல்கிறதுக்கு வேற எவிடன்ஸ் பெருசாக தேவையில்லை. சரி, இந்த பாறைகள்லாம் எவ்வளவு நாள் முன்னால் வந்த பாறைகள் அப்படின்னு பார்த்தா திருவண்ணாமலை செஞ்சி அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாறைகளுக்கான வயசு அப்படின்னு பார்த்தா 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்பட்டவை. 3,500 to 4,000 million years, which will be equivalent to 350 crore years. அவற்றுக்கு முற்பட்டவை. இன்னும் அங்கு ஆராய்ச்சி பண்ணும்போது பாதி உருகின நிலையில் சில பாறைகள் இருக்கின்றன. நாட் கம்ப்ளீட்லி ஃபார்ம்ட் இன்டு ராக். இன்னும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அந்த ஒரு ஃப்ளூயிடிட்டி போகாமல் இருக்கக்கூடிய பாறைகள். அந்த ஃப்ளூயிடிட்டி போகாத பாறைகளை டேட் பண்ணி பார்த்தார்கள். டேட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், இன்னமும் நடந்து கொண்டிருக்கு. அதில் 2 காலகட்டத்தை சேர்ந்தவை அப்படின்னு பார்த்திருக்கிறார்கள். ஒன்று ஹெய்டியன் ஈரா, இன்னொன்று ஆர்க்கியன் ஈரா. இந்த ஹெய்டியன் ஈராங்கிறது ஹெய்டியன் இயான் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த ஹெய்டியன் இயான் அப்படிங்கிறது 4500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர், 450 crore இயர்ஸுக்கு முன்னர். ஆர்க்கியன் அப்படிங்கிறது 3500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர். 1000 வருஷம் டிஃபரன்ஸில் ஹெய்டியன்கிறது முன்னால், அதுக்கு அடுத்தது ஆர்க்கியன் வந்தது. இந்த பாறைகள் அந்த ஹெய்டியன் காலத்தை சேர்ந்தவை பல, இன்னும் சில ஆர்க்கியன் காலத்தை சேர்ந்தவை. அதுதான் இன்னும் அப்படியே இந்த உருகி, இன்னும் அது பதப்படாமல் மொத்தமாக அது பாறையாகாமல் உருகியே இருக்கக்கூடிய நிலை. இதில் ஒரு சின்ன கொசுறு செய்தி என்ன தெரியுமா? திருவண்ணாமலைக்கு வயசு என்னன்னு கேட்டால் இதை வச்சு சொல்லிடலாம் இல்லையா? திருவண்ணாமலைக்கு வயசு ஒரு 350 கோடி ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். ஹிமாலயன் மலைக்கு வயசு
இந்த கோடியை ஏன் மில்லியன்னு சொன்னேங்கிறதுக்கு காரணம் அங்கே வரும். 350 crore 3500 million years. 3500 million yearsங்கிறத திருவண்ணாமலைக்கு 4500 ஹெய்டியன், 3500 ஆர்கியன். சரி, ரெண்டும் வேண்டாம், இங்கேயும் வேண்டாம் அங்கேயும் வேண்டாம், ஒரு 4000 வச்சுப்போம். 4000 million years அப்படின்னு வச்சுக்கலாம். இமயமலை தொடருக்கான வயசு 50 மில்லியன் ஆண்டுகள். 50 மில்லியன் ஆண்டுகள். The youngest mountain range on the globe is Himalayas. And Himalayas keeps growing by about 2 centimeters a year. அந்த பிளேட் எல்லாம் போய் முட்டி மோதி அதில் அப்படி எழுந்தது அப்படின்னு. அப்போ இந்த திருவண்ணாமலை மிகப்பெரிய மலை, மிக பழைய மலை அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் சொன்னதற்கு எவ்வளவு ஆதாரம் இருக்கிறது. நீங்கள் அந்த திருவண்ணாமலையிலேருந்து அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் வந்தால், கொஞ்சம் ஈஸ்டாக மூவ் பண்ணி வந்தால் செஞ்சி, அதுலேருந்து கொஞ்சம் சவுத் ஈஸ்டாக போனோம்னா விருத்தாச்சலம். நேர சவுத் ஈஸ்டாக போகாமல் இன்னும் கொஞ்சம் ஈஸ்டாக போனோம்னா திருவக்கரை. திருவண்ணாமலையிலேருந்து செஞ்சி வந்து சென்னை நோக்கி வரணும்னு சொன்னால் அந்த பக்கம் போனால் திருவக்கரை. திருவக்கரையில் நிலத்துக்கு அடியில் மாத்திரமில்லை, நிலத்துக்கு மேலேயும் கூட ஃபாசில்ஸ், தொன்படிமங்கள், என்றைக்கோ மரங்களாக இருந்து அந்த மரங்கள்லாம் உள்ள போய் அதில் உருவான படிமங்கள். விருத்தாச்சலத்துக்கு என்ன பேரு? விருத்த அச்சலம், பழைய மலை, முதுகுன்றம். இப்போ இந்த பெயர்களெல்லாம் சேர்த்து பார்த்தாலே ஆதியில் இதெல்லாம் மலையாக இருந்த பகுதிகள், ஆதியில் இருந்த பாறைகள். திருவக்கரையில் படிமங்கள், கீழே ஃபாசில்ஸ் வர் ஃபவுண்ட். இப்போவும் கூட சொல்கிறார்கள் அந்த ஃபாசில்ஸ், அந்த படிமங்களெல்லாம் எடுத்து வச்சதில் சில படிமங்கள்லாம் மக்கள் போய் உடச்சி அவரவர்கள் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறேன் ஒரு மெமோயர் எடுத்துன்னு போகிறேன்னு கொஞ்சம் எடுத்துன்னு போய் நிறைய காணாமல் போயிடுத்துங்கிறார்கள். நீங்கள் திருவக்கரையிலேருந்து கொஞ்சம் அந்த பக்கம் போங்கள், அங்கே தான் நெய்வேலி சுரங்கம். நெய்வேலி சுரங்கத்தில் கல் எப்படி, நிலக்கரி எப்படி உருவாச்சு அப்படின்னா, ஏற்கனவே மேலே இருந்தது கீழே போய் அந்த வெப்பநிலையினால் நிலக்கரி உருவாயிற்றுனா, இந்த ஜியாகிரஃபியை வச்சு பார்த்து நம்ம கோயில்கள் பெயர்களை வச்சு பார்த்தாலே எவ்வளவு தூரத்துக்கு அங்கே சயின்டிஃபிக் விஷயங்கள், சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நாம் புரிஞ்சுக்கலாம். ஏன் விருத்தாச்சலம்னு பெயர் வைத்தார்கள்? ஏன் இந்த ஊருக்கு விருத்தாச்சலம்னு பேர்? இங்கே ஒன்றும் பெருசாக மலையை காணுமே அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தாலே இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய சயின்டிஃபிக் விஷயங்களை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். இதை எதற்காக சொல்கிறேன்? சயின்ஸ்னு லேபல் போட்டு நம்முடைய முன்னோர்கள் இதையெல்லாம் சொல்லலை. திஸ் இஸ் வாட் இஸ் சயின்ஸ், யூ ஹேவ் டு லேர்ன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலை. சயின்ஸ் படிக்கிறதுக்காக மாத்திரமில்லை, கற்றுக்கொள்வதற்காக மாத்திரமில்லை, வாழ்க்கையில் கடைப்பிடிப்பதற்காகத்தான். அப்போ இதெல்லாம் அப்படியே பழக்க வழக்கங்கள்லேயும் நம்முடைய நம்பிக்கைகளிலேயும் நம்முடைய புராண கதைகளிலேயும் கொண்டு வந்து வைத்தார்கள். ஏராளமான விஷயங்கள் தொட்ட இடங்களிலெல்லாம் இவற்றை சேர்த்து வைத்தார்கள். திருவாதிரைன்னு ஒரு பண்டிகை மார்கழி மாசத்துல கொண்டாடுவோம் இல்லையா? அந்த மார்கழி மாச திருவாதிரை பண்டிகைக்கு நிறைய காரணங்களை சொல்லுவது உண்டு. குறிப்பா ஆகாசஸ்தலம்ங்கிற சிதம்பரம், இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்னு பார்த்தோமே, பஞ்சபூத ஸ்தலங்கள்லேயே அக்னி ஸ்தலம் திருவண்ணாமலைன்னு சொன்னால் ஆகாசஸ்தலம் சிதம்பரம். அந்த சிதம்பரத்தில் திருவாதிரை மிக கோலாகலமாக கொண்டாடப்படும். நடராஜ பெருமான் ஆடிக்கொண்டே வருவார். அந்த திருக்கூத்து தரிசனம் காண வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார்கள். இந்த ஆருத்ரா தரிசனம்ங்கிற பண்டிகை பல காலத்திற்கு முன்னால், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இது கொண்டாடப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்குறோம்.
திருவாதிரைக்கு களின்னு ஒன்று பண்ணுவார்கள். என்ன காரணத்தினால களி அப்படிங்கிறதுக்கு கூட ஒரு கதை உண்டு. மலையாள நாட்டை பொறுத்த வரைக்கும், சேர நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த திருவாதிரைங்கிறது தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்த நாள். மார்கழி மாசத்துல கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது. சில மரபுகளை பொறுத்தவரையில் பங்குனி உத்திரம்தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்த நாள், முருகப்பெருமானுக்கு திருமணம் நடந்த நாள் என்றெல்லாம் கணக்கு உண்டு. ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடந்த நாள். ஆனால் துளசிதாசருடைய ராமச்சரித்த மானசத்தை பொறுத்த வரைக்கும் ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்த நாள் மார்கழி மாதம், விவாக பஞ்சமி அப்படின்னு கொண்டாடுவார்கள். அதே மாதிரி சேர நாட்டில் சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆருத்ரா அன்னைக்கு நடந்தது அப்படிம்பார்கள். அதுக்காக அந்த திருவாதிரைக்கு திருவாதிரா களியினே அந்த நடனத்துக்கு பெயர். அங்கே அதற்கு திருவாதிரா களிம்பார்கள். திருவாதிரா களிங்கிறது சாப்பிட்ற களி இல்லை. அங்கே போய் திருவாதிரா களினாக்க சுற்றி சுற்றி கையை தட்டி கை கொட்டி ஆடுவார்கள். டான்ஸ் ஆடிட்டு கை கொட்டி களி, அதுக்கு கை கொட்டி களின்னு ஒரு பெயர் உண்டு. கை கொட்டி களி பண்ணிட்டு அவ்வளோதான் களி அப்படிம்பார்கள். அன்னைக்கு களி பண்ணுறது வழக்கம். இந்த களியை பற்றி ஒரு கதை உண்டு. ஒரு பெரிய பக்தர், அவர் தில்லை சிதம்பரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். சிவனடியார்களுக்கு அன்னம் படைக்காமல் அவர் உணவருந்த மாட்டார். நல்ல மழை சமயமாக இருந்தது. அந்த வருஷம் ஏதோ மழை, இறைவனுடைய சித்தம். அது கொஞ்சம் குளிர் வர வேண்டிய காலம், ஆனால் கொஞ்சம் சீசன்ஸ் எல்லாம் மாறி போச்சு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? இப்போது அந்த மாதிரி அப்போவும் சீசன் ஏதோ மாறி இருந்திருக்கணும். நல்ல மழை பெய்து அவருக்கு தானியமே கிடைக்கவில்லை. அவரால் தொழில் பண்ண முடியல. அவர் விறகு வெட்டி அந்த விறகை விற்று தான் அவருக்கு வருமானம். மழை கொட்ட யார் அந்த மழையில் ஈர விறகாக இருக்கும், யார் விறகு வாங்குவார்கள்? யாரும் வாங்கலை. அவரால் வியாபாரம் பண்ண முடியல, போய் வெட்டவும் முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக கையில் இருந்த பொருளெல்லாம் செலவாகி போச்சு. இருந்தாலும் சிவனடியார்களுக்கு உணவு படைப்பதை அவர் விடவில்லை. அப்படியே வறுமை வந்து கொண்டே இருக்க இருந்ததெல்லாம் வச்சு சிவனடியார்களுக்கு உணவு படைக்கிறார். கடைசியில் ஒரு நாள் ஒன்றுமே இல்லை. இந்த அரிசி வச்சுருந்த பாத்திரமெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த அரிசி கொஞ்சம் உதிர்ந்து ரொம்ப அப்படியே குருணையாகி கொஞ்சம் கொஞ்சம் உதிர்ந்து போய் கொஞ்சம் மாவு பதத்தில் கூட உதிர்ந்துருந்தது. அவர் மனைவி கிட்ட சொன்னார், சரி இதை வச்சு நீ ஏதாவது கிண்டுமா, இதை வச்சு சோறாக்க முடியாது, நீ ஏதாவது கிண்டுன்னார். அந்த அம்மா அந்த குருணையும் அந்த மாவையும் வச்சு களியாக கிண்டினார்கள். குழைந்ததுன்னு பேர். களிங்கிற வார்த்தைக்கு குழைந்து போனது. அதை வச்சு ஏதோ அவர்கள் வேக வச்சு கொஞ்சம் அப்படி கிண்டி களியாக்கினார்கள். அதை யாருக்காவது கொடுக்கலாமா, ஏதாவது அடியார் வரமாட்டாரா, வந்தவருக்கு இதை போடலாமேன்னு நினச்சி காத்துட்டுருக்கார். ஒருத்தருமே வரல. ரொம்ப நாழி காத்து கொண்டிருக்கிறார். பார்த்துன்னே இருக்கார், யாராவது வந்தால் தான் உணவருந்துவதுன்னு. ரொம்ப நேரம் பொறுத்து ஒரு வயதானவர் வந்தார். பசிக்கிறதுன்னார். ஆஹா சந்தோஷம்னு சொல்லி அவருக்கு இதை கொடுத்தார். அவரும் வாங்கி சாப்பிட்டுட்டு, இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா அடுத்த வேளைக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வாங்கி மடிசஞ்சியில் கட்டி கொண்டு போய்விட்டார். சரி ஒருவர் வந்தாரேன்னு சந்தோஷமாக உணவு படைத்து விட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இவர் பாட்டுக்கு போயிட்டார். அன்னைக்கு ராத்திரி சோழ மன்னன், அப்போதெல்லாம் தில்லை சிதம்பரம் சோழநாட்டினுடைய பகுதியாக இருந்தது. அந்த சோழ மன்னன் நாள்தோறும் இறைவனுக்கு பூஜை செய்து அந்த இறைவனுடைய சிலம்பு சத்தம் கேட்கும். அந்த பூஜையில் சிலம்பு சத்தம் கேட்ட உடனே நைவேத்தியம் பண்ணிட்டு பூஜையை முடித்து கொண்டு எழுந்திருப்பான். அன்றைக்கு மாலை நேரம், மாலையும் இரவும் சேருகிற நேரத்தில் பூஜை பண்ணுகிறான். சிலம்பு சத்தம் கேட்கவே இல்லை, சுவாமி வரல.
வரலையே 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 வரலையேன்னு பார்த்துட்டே இருந்து களைத்து போய் அப்படியே சுவாமிக்கு முன்னால் கண்ணயர்ந்து போனான் அந்த சோழ மன்னன். இருந்தாலும் அவன் மனசில் என்ன சுவாமி வரலையேங்கிறது சப்கான்ஷியஸாக இருந்திருக்கு. கொஞ்ச நாழி கழித்து கனவில் சுவாமி வந்துட்டார். சிவபெருமான், நடராஜ பெருமான் கனவில் வந்தார். வந்து சொன்னாராம், காரணம் சொன்னாராம். ஐ எம் சாரி, நான் இன்றைக்கி வரத்துக்கு லேட் ஆகிடுது, நீ அதனால் படுத்துட்ட, பாவம், கவலைப்படாத, எனக்கு பசிக்கலை, நான் போய் களி சாப்பிட போயிருந்தேன், அதனால் எனக்கு லேட் ஆகிடுது. களி சாப்பிடுவதற்காக, களி உண்பதற்காக போயிருந்தேன் என்று சிவன் சொல்ல, அலறி அடித்து கொண்டு எழுந்து பொழுது விடிந்தவுடன் யார் வீட்டில் களி சாப்பிட போயிருந்தார் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு சொல்லிட்டார் சிவபெருமான். சேந்தனார் வீட்டுக்கு போயிருந்தேன்னு. அந்த சேந்தனாரை தேடி கண்டுபிடித்து அது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தில்லை சிதம்பரத்துக்கு வந்தால் எங்கே நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிறாரோ அந்த சிற்றம்பலத்தில் அப்படி களி செதறி கிடக்கிறது. நான் தான் அங்கே போய் சாப்பிட்டுட்டு பசிக்குமேன்னு கொஞ்சம் மூட்டை கட்டி கொண்டு வந்தேன், அதெல்லாம் கீழே சிந்தி போச்சுன்னார். அப்படித்தான் களி செய்கிற வழக்கம் திருவாதிரைக்கு வந்தது என்று ஒரு கதை உண்டு. சேந்தனார் களி செய்தார், சேந்தனார் களியமுது படைத்ததனால் இறைவன் அதையே திருவாதிரைக்கு இனிமேல் எல்லோரும் செய்ய வேண்டும்னு சொல்லி ஏற்றுக்கொண்டார். அதனால் திருவாதிரை களி என்கிற பழக்கம் வந்ததுன்னு தில்லை சிதம்பரத்தில் தொடங்கிய இந்த கதை. சேந்தனாருடைய சில பாடல்கள் 11ஆம் திருமுறையில் இருக்கின்றன. ஆனால் சயின்டிஃபிக்காக இன்னொன்று திங்க் பண்ணி பார்த்தா, அப்போ இருக்கிற அரிசி புத்தரிசி, அறுவடை முழுசாக இன்னும் ஆரம்பிக்காத ஒரு பருவம். மார்கழி மாதத்தில் கிடைக்கக்கூடிய அரிசி புத்தரிசியாக இருக்கும். அந்த அரிசியை சமைத்தால் என்ன கிடைக்கும்? களிதான் கிடைக்கும். அது பழைய அரிசி இல்லை. நீங்கள் அரிசி வாங்கும்போதே வீட்டில் போய் பார்த்து அரிசி வாங்கணுன்னா புது அரிசியாக வாங்க வேண்டாம், பழைய அரிசியாக வாங்கி கொண்டு வாருங்கள்னு சொல்லுவார்களா இல்லையா? ஈவன் இன் அ கஸ்டம், நைவேத்தியத்தில் கூட எவ்வளவு ரீசனிங்கோட திங்க் பண்ணியிருக்கிறார்கள். சீசனலாக, சீசன் மாறாமல் அதே அந்த காலகட்டத்திற்கு பொருத்தமாக, அந்த சீதோஷ்ண நிலைமைக்கு பொருத்தமாக, அதே நேரத்தில் எங்கேயுமே நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணாமல். இப்போ நினைத்து பார்த்தா இதில் சயின்ஸ் அற்புதமான பேலன்ஸ் தான் இந்திய ஆன்மீகம். கொஞ்சம் கூட பேலன்ஸ் விலகாத ஆன்மீகம். எல்லா விஷயத்துலையும் பேலன்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஒரே விஷயம் அதிகமாக இருக்கக்கூடாது. அது சந்தோஷமாக இருந்தால் கூட ரொம்ப அதீதமாக சந்தோஷமாக இருந்தாலும் அது சரிப்பட்டு வராது. அதுக்காக ஒரேடியாக கஷ்டங்கள், ஒரேடியாக துக்கங்கள் அப்படின்னு இருக்கக்கூடாது. ரெண்டும் சேர்ந்த ஒரு பேலன்ஸ்னு சொன்னால் அந்த பேலன்ஸை எல்லா விஷயத்திலேயும் பார்த்து 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 வைத்திருக்கக்கூடிய தன்மை. இன்னொரு பழக்கத்தை பார்க்கலாமா? இன்னைக்கு பழக்க வழக்கங்கள்ல எப்படியெல்லாம் ரீசனிங் இருக்குன்னு தானே பார்க்குறோம். இன்னொரு பழக்கத்தை பார்க்கலாமா? வீடுகளில் துளசி செடி வளர்ப்பது. தேங்க்ஸ் டு கோவிட் இதெல்லாம் கொஞ்சம் ரீஜுவனேட் ஆச்சு. துளசி, கற்பூரவல்லி இதெல்லாம் கொஞ்சம் மறந்து போயிருந்தவர்கள் அந்த வைரஸ் பார்த்துது, நீங்கள் மறந்து போனதெல்லாம் நான் நினைவுபடுத்துகிறேன் அப்படின்னு அது வந்தது. துளசி மாடம் கட்டி வளர்ப்பார்கள். துளசி செடி வளர்க்க வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஷியல் விஸ்டம். விஸ்டத்துக்கே எக்ஸ்பீரியன்ஷியலாக இருக்கும்போது தான் கூடுதல் பரிமாணங்கள் சேரும். பாசில் அப்படிம்பார்கள். ஓசிமம்னு பேர் அதுக்கு. சயின்டிஃபிக்காக பார்த்தா ஓசிமம் சாங்டம், அது ரொம்ப புனிதமான செடி அப்படிங்கிறதுனால சாங்டம், சாங்டிட்டியோடு இருக்கக்கூடியதுங்கிறதுக்காக ஓசிமம் சாங்டம்.
இதை மகாலட்சுமியினுடைய அவதாரம் அப்படின்னு சொல்றது உண்டு. பிருந்தா, விருந்தை, துளசி, புஷ்பசாரா, விருந்தாவளி அப்படின்னு எல்லாம் பெயர்கள் உண்டு. கிருஷ்ண ஜீவனி, துல்சி, துல்லியம் அப்படின்னா என்ன? சம்திங் இக்விவலண்ட் அப்படின்னு கொண்டு வந்துடலாம். அதுல்ய அப்படின்னா நிகரற்ற. இந்த துல்சிங்கிறதும் துல்லியம் இல்லாத அப்படிங்கிற பொருள்ல தான் வரும். இதற்கு நிகராக வேறு எதையும் சொல்ல முடியாது. இதற்கு நிகராக ஒன்று இருக்குன்னா இதற்கு துல்லியம் இருக்குன்னு அர்த்தம். இதற்கு துல்லியம் இல்லை அப்படின்னா இதற்கு நிகராக ஒன்றும் இல்லை. அதிலேருந்து வந்த பெயர் தான் அந்த துளசிங்கிறது. துளசி அப்படின்னு ஆச்சு. கிருஷ்ணரோடு துளசியை சம்பந்தப்படுத்துகிறோம், மகாலட்சுமியோடு சம்பந்தப்படுத்துகிறோம். ஏராளமான கதைகள் உண்டு. திருமால் பூலோகத்துக்கு வந்துட்டாராம். அப்பப்போ அவதாரம் எடுத்து பூலோகத்துக்கு வந்து விடுகிறார். அப்போ மகாலட்சுமி பார்த்தாலாம், நீங்கள் பாட்டுக்கு எப்போ பாரு புறப்பட்டு இந்த பிளானட் ஏர்த்துக்கு போயிட்டா எப்படி? ஐ வில் ஆல்சோ கம் டு பிளானட் ஏர்த் அப்படின்னு துளசியாக அவதாரம் எடுத்து வந்து விட்டாள் அப்படின்னு இன்னொரு கதை உண்டு. ஆயர்பாடியில் இருந்த கோபிகையில் ஒருத்தி, அவ கண்ணனோட ரொம்ப நெருக்கமாக இருந்தா. அவளுக்கு கண்ணனை பிரியவே மனசு வராது. அண்ட் அவ்வளவு அன்பு பாசம் அவளுக்கு கண்ணன் மேலே. கண்ணனுக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். அதனால் 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக இருந்தார்கள். அதை பார்த்துட்டு ருக்மிணிக்கு பொறாமை வந்துதான். ருக்மிணி என்ன பண்ணிட்டா, அந்த கோபிகையை பார்த்து, நீ இங்கே கோபிகையாக இருந்தா தானே, ஒரு பெண்ணாக இருந்தா தானே எப்போ பாரு கண்ணனையே பிடிச்சுன்னு சுத்துற, நீ ஒரு தாவரமாக மாறுவது அப்படின்னு சாபம் கொடுத்து அந்த தாவரம்தான் துளசியாகிவிட்டது அப்படின்னு சொல்ல, கிருஷ்ணர் உடனே நீ அவளை தாவரமாக்கி விட்டாயா, அந்த தாவரம் எனக்கு மிகவும் பிடித்த தாவரம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கவுண்டர் போட்டார் அப்படின்னெல்லாம் நிறைய கதைகள்லாம் உண்டு. பலவிதமான கதைகள், பலவிதமான புராணங்கள். விஷ்ணுவுக்கு ஏற்பட்ட சாபத்தையே கூட ஒரு முறை துளசி மாற்றிவிட்டாள். தர்மத்வஜன் அப்படிங்கிற ஒரு மன்னனுக்கு மகளாக பிறந்தாள். அப்படி பிறந்து விஷ்ணுவுக்கு சாபம் கொடுத்திருந்தார்கள். கங்கையும் லக்ஷ்மியும் சரஸ்வதியுமாக சேர்ந்து அந்த சாபத்தை அவள் மாற்றினாள் அப்படின்னெல்லாம் நிறைய கதைகள், நிறைய நம்பிக்கைகள். துளசிக்கு பூஜை செய்வது, துளசிக்கு விவாகம் செய்வது. இன்னொரு கதை கூட உண்டு. பார்க்கடல்லேருந்து தன்வந்திரி அமுத குடத்தை தூக்கி கொண்டே வெளியில வந்தார். அப்படி அமுத குடத்தை தூக்கி கொண்டு வந்தபோது தன்வந்திரிக்கு அப்படி பார்த்த உடனே, ஆஹா, உலகத்திற்கு இவ்வளவு நன்மை கிடைக்கிறதே, இந்த அமுதத்தினால் உலகத்திற்கு நன்மை கிடைக்குமே அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்து நின்னாராம். அந்த குடத்தை அப்படி கொடுத்துட்டு அவர் கண்ணிலேந்து கண்ணீர் வந்துதான், ஆனந்த கண்ணீர். அந்த ஆனந்த கண்ணீர் சிந்தி அதுதான் துளசியாக மலர்ந்து விட்டது அப்படின்னு எத்தனையோ கதைகள். இந்த கதைகள் எல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் இந்த கதைகளுக்கு பின்னால என்ன மேண்டேட்ரினா, வீட்டுக்கு வீடு துளசி வளர்க்கப்பட வேண்டும். துளசியிலேயே நிறைய வகைகள்லாம் உண்டு. கருந்துளசிம்பார்கள், கிருஷ்ண துளசிம்பார்கள், ராம துளசின்னு ஒன்று உண்டு. அதுக்கும் கூட ராமன் கிருஷ்ணன் பெயர் தான். கருப்பாக கொஞ்சம் டார்க் க்ரீனாக இலை இருந்ததுன்னா அதுக்கு கிருஷ்ண துளசின்னு பேர். கொஞ்சம் வெளிர் பச்சையாக கொஞ்சம் இலை சைஸ் பெருசாக இருந்ததுன்னா அதுக்கு ராம துளசின்னு பேர். இது தவிர திருநீற்று பச்சை அப்படின்னு அந்த துளசி ஃபேமிலியிலேயே இன்னொன்று கொஞ்சம் நீள நீளமான இலைகளோட கொஞ்சம் பூ பெருசாக இருக்கும், வன துளசிம்பார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். துளசிக்குள்ளே இருக்கக்கூடிய சயின்ஸ், துளசிக்குள்ளே இருக்கக்கூடிய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ். ஏன் வீட்டுக்கு வீடு துளசியை வளர்க்க வேண்டும்னு சொன்னார்கள்? வெறுமனே ஏதோ ரிச்சுவலுக்காக மாத்திரமா? கடவுளே அங்கே வாழுகிறார் அப்படின்னு சொன்னதற்கு என்ன காரணம்? இன்னைக்கு பலவிதமான ஆன்டிபயோட்டிக் மருந்துகள்லாம் சொல்றோமா இல்லையா? ஃபார்மக்யூட்டிக்கல் ரீசர்ச் படி பார்த்தா ஏராளமான பாக்டீரியாக்களை எதிர்க்கக்கூடிய வல்லமை துளசியின் சாற்றுக்கு உண்டு. குறிப்பா கொஞ்சம் கஷ்டமான பாக்டீரியா,
இந்த பாக்டீரியாவோட சில பெயர்கள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். கொஞ்சம் கஷ்டமான பாக்டீரியாவாக இருக்கிற சியூடோமோனாஸ், ஈகோலை இதையெல்லாம் எதிர்க்கக்கூடிய வல்லமை துளசியின் சாற்றுக்கு உண்டு. இதை எப்படி ஒரு சின்ன பழக்கமாக கொண்டு வந்தார்கள்? 2 துளசி இலையை கிள்ளி வாயில் போட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னார்கள். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி தீர்த்தம் கொடுத்தா அந்த தீர்த்தமும் அதில் இருக்கக்கூடிய துளசியும் பிரசாதமாக நன்மையை தரும். இவ்வளவு அவுன்ஸு அப்படின்னு பார்த்து அவர்கள் நாம இன்னைக்கு கேட்குறோமே த சோ கால்ட் வேலிடேட்டட் ரீசர்ச், அந்த மாதிரி சொல்லலை. அந்த வேலிடேஷனை வாழ்க்கையிலேயே கொண்டு வந்து வைத்தார்கள். நிறைய வலி நிவாரணி மருந்துகள் பயன்படுத்துகிறோமா இல்லையா? பெயின் கில்லர்ஸ். அந்த பெயின் கில்லர்ஸ்லாம் சில ஸ்பெசிஃபிக் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். ஜெர்மசீன் அப்படின்னு அதில் ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் உண்டு. இன்னும் சிலதில் யூஜினால். துளசி சாறில், ராம துளசி சாறில் யூஜினாலும் இருக்குது, ஜெர்மசீனும் இருக்குது. அதே மாதிரி கிருஷ்ண துளசி சாறில் ஆந்தோசயனின், இந்த ஆந்தோசயனினுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிலாம் உண்டு. அதனால தான் அது வலி நிவாரணியாக செயல்படும். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய, உடம்பில் தினம்தோறும் சேரக்கூடிய கழிவு, மெட்டபாலிக் வேஸ்ட், ஒவ்வொரு தசையிலையும் என்ன ஆகும்னா நாம் பயன்படுத்த அதில் போய் அந்த மெட்டபாலிக் வேஸ்ட் போய் உட்காரும். அந்த மெட்டபாலிக் வேஸ்ட்டு போகணும், ரத்த சுழற்சியில் தான் அது போகும், சர்க்குலேஷனில் தான் போகும். அதனால தான் எக்ஸசைஸ் பண்ணும்போது ரத்த சுழற்சி இன்க்ரீஸ் ஆகும்போது அது அதில் போயிடும். ஸ்டில் முழுசாக போகும்னு சொல்ல முடியாது, அங்கங்கே போய் கொஞ்சம் லாக்குலேட் ஆகும். அதுக்காகத்தான் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அந்த ஆந்த்ரோசயனின் துளசியில், கிருஷ்ண துளசியில் நிறையவே இருக்கு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிற சில வேதிம பொருட்கள், ஒலியோனாலிக் ஆசிட், ராஸ்மெரினிக் ஆசிட், இதெல்லாம் இப்போதைய காலங்களில் நிறைய மருந்துகளில் பயன்படுத்தப்படுகின்றன. பீட்டா கேரியோஃபீலின் இதெல்லாம் துளசியில் இருக்கு. அப்போ துளசியினுடைய அந்த 2 இலை 3 இலை துளசியினால கிடைக்கக்கூடிய விளைவு, நல்ல விளைவுகள், இதெல்லாம் பார்த்தார்களா? இந்த ஆசிடெல்லாம் அவர்கள் லேபல் பண்ணார்களா அப்படின்னு கேட்கலாம். அவர்கள் இந்த பேரெல்லாம் சொல்லி லேபல் பண்ணலை. மேபி அந்த இடத்துல தான் வேலிடேட்டட் சயின்டிஃபிக் ரீசர்ச் நம்ம பண்ண வேண்டிய அவசியம், நம்முடைய நாட்டில் நம்முடைய பொருட்களை வைத்து பண்ண வேண்டிய அவசியம் ஒரு பக்கத்தில் இருக்கு. மஞ்சளை எடுத்து அவர்கள் நிறைய ரீசர்ச் பண்ணி பேட்டன்ட் பண்ண போனார்கள். நாம் அதே மஞ்சளை பயன்படுத்துகிறோம் வித்தவுட் ஈவன் நோயிங் இட்ஸ் பெனிஃபிட்ஸ். ரீசர்ச் பண்ணக்கூடியவர்கள், ஆராய்ச்சியாளர்களுக்கு வேணும்னா இந்த நேம்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். எவ்வளவு கெமிக்கல் மாலிக்யூல்ஸ் இருக்குது, எவ்வளவு வெயிட்டில் இருக்குது, எவ்வளவு ப்ரொபோர்ஷனில் இருக்குது, எவ்வளவு டெசிகிராம் இருக்குங்கிறது ரீசர்ச் பண்ணக்கூடியவர்களுக்கு இம்பார்ட்டன்ட். தட் கைண்ட் ஆஃப் வேலிடேட்டட் ரீசர்ச் இஸ் ரிக்வயர்ட். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் இதையெல்லாம் அவர்கள் லேபிள் போட்டு இதில் இந்த ஆசிட் இருக்குது, உர்சாலிக் ஆசிட் இருக்குது அப்படின்னு சொல்லலை. ஆனால் இதில் நன்மை கிடைக்கிறது. இது எப்படி தெரிஞ்சுது? அனுபவ அறிவில் தெரிஞ்சுது. இதில் நன்மை கிடைக்கிறதுங்கிறத பார்த்தார்கள், அனுபவ அறிவில் அதை நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணினார்கள். இப்போ அனுபவ அறிவில் டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய விஷயம் எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும், எப்படி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும்னா 2 பிரியணும். இதை நான் பயன்படுத்தினேன், எனக்கு இதில் நன்மை இருக்கு. இப்போ பின்னால் வரக்கூடிய ஜெனரேஷன் என்ன பண்ணணும்? இதை எடுத்துக்கொண்டு இதை நானும் பயன்படுத்தினால் எனக்கு நன்மை. இது ஒரு பக்கம். தி அதர் சைட், அது டைகாட்டமஸாக 2 பிரியும் போது இன்னொரு சைடு என்ன, இன்னொரு பிரான்ச் என்ன, இதில் நன்மை இருக்குது,
இந்த நன்மை எதனால் இருக்கிறது, அதில் இருக்கிற மூலப்பொருள் என்ன, அதில் இருக்கிற மாலிக்யூல் என்ன, அதையெல்லாம் எடுத்து ஸ்டடி பண்ணி ரீசர்ச் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணுறது. இப்போ இதை நம்பினா தான் இந்த ரீசர்ச்சே நடக்கும். இதிலெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தூக்கி போட்டுட்டோம்னா அது ரீசர்ச்கே வராது. அப்படி தூக்கி போடாமல் எஸ் இதில் ஏதோ இருக்குது, என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு எடுத்தோம்னா இட் வில் கம் இன் டு ஆராய்ச்சி. இப்போ காலப்போக்கில் நிறைய விஷயங்களை நாம் என்ன பண்ணிட்டோம்னா தூக்கி போட்டுட்டோம். இதிலெல்லாம் ஒன்றும் இல்லை, இதிலெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு துளசியில் இருக்கிற லிஸ்ட் மாத்திரம்தான் இது. இன்னும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய லிஸ்ட் எத்தனையோ போட்டு பார்த்தா எத்தனையோ கிடைக்கும். கற்பூரவல்லியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் நமக்கு பெயர் தெரியாத எத்தனையோ மூலிகைகளை தேடி பார்க்கலாம். பெரண்டையில் என்ன இருக்குது, சிறுநாகப்பூவில் என்ன இருக்குது, அப்படி ஒன்றொன்னா தேடி பார்த்தோம்னா நிறைய கிடைக்கும். ஆனால் அதற்கு கொஞ்சம் பொறுமையாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும்ங்கிறது உண்மை. ஆனால் இல்லவே இல்லைன்னு தூக்கி போட முடியாது. பழைய பாட்டில் ஒரு செய்தி இருக்குது, சங்க இலக்கியத்துலேயும் அதுக்கு தோதான ஒரு பாட்டு உண்டு. ஒரு மன்னனுக்கு போர்க்களத்தில் காயம் படுகிறது. அந்த மன்னன் பாசறைக்கு அழைத்து வரப்படுகிறான். பாசறையில் அவன் படுத்திருக்கிறான். அவனுக்கு பெரிய காயம். அந்த காயத்திற்கு மருந்தெல்லாம் போட்டு கட்டுகிறார்கள் வைத்தியர்கள். ஆனால் வலி இருக்குமா இல்லையா? நீங்கள் அந்த காலத்து மன்னர்கள் போர்க்களத்துக்கு போகும்போது கூடவே இசை வித்தகர்கள் போவார்கள், நாட்டியக்காரர்கள் போவார்கள். எதுக்குன்னு கேட்கலாம். சண்டைக்கு போகிறான்னா எதுக்கு? என்டர்டெயின்மெண்ட்டுக்கா? நம்ம இன்னைக்கு இருக்கிற நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு மாத்திரம் பார்க்கும்போது அந்த மாதிரியான கேள்விகள் வரும். ஆனால் அப்போல்லாம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சண்டை கிடையாது. அதுக்கு தான் தர்ம யுத்தம்னே பேர். யூ கேனாட் ஃபைட் சம்ஒன் இன் டார்க்னஸ். அந்த டார்க்னஸில் டிஸ்அட்வான்டேஜியஸாக எதிரில் ஆள் நிற்கிறாரா இல்லையானே தெரியாமல் சண்டை போடுறதுங்கிறது நியாயம் இல்லைன்னு அந்த தர்ம யுத்த முறை. இப்போ சாயங்காலம் திரும்பி வந்து பாசறையில் உட்கார்ந்தார்கள்னா காயம்பட்டவர்கள் இருப்பார்கள், யாராவது இறந்து போயிருக்கலாம். அப்போது உறவினர் யாராவது அதிலேயே இருப்பார், அவருக்கு வருத்தம் இருக்கும். இப்போ இதையெல்லாம் மாற்றுவதற்கு, அடுத்த நாள் சண்டைக்கு போகணும், இதையெல்லாம் மாற்றுவதற்கு எப்படி சைக்கலாஜிக்கலாக அந்த ஒரு பாட்டு கேட்பார்கள். யாரோ ஒருத்தர் வந்து பாடுவார். வலியில் படுத்துட்டு இருக்கிற ஒருத்தருக்கு அந்த பாட்டு கொஞ்சம் இதமாக இருக்கும். அப்போ இதையெல்லாம் பேஸ் பண்ணி அகேன் இது எல்லாமே ஒரு சைக்கலாஜிக்கல் சைக்கிளில் வரும். அந்த மன்னன் படுத்திருக்கிறான், பெரிய காயம் பட்டிருக்கு. அந்த காயத்திற்கு மருந்து வைத்து கட்டி இருக்கிறார்கள். அந்த பக்கத்தில் இசை குழுவினர் இசைத்து கொஞ்சம் அந்த மன்னனுக்கு மனதிற்கு அமைதி தருகிறார்கள். அப்போ என்ன மாதிரி எல்லாம் மருந்து வைத்து கட்டினார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு செய்தி சொல்கிறார்கள். அத்தி மரத்தினுடைய சாறு வைத்து கட்டினார்கள். ஏனென்றால் இவனுக்கு வடு பெரியதாக இருக்கக்கூடாது என்பதற்காக. ஃபிக், அந்த ஃபிக்கோட ஸ்டெம், இந்த பட்டை இருக்க மரத்தில் சில சமயம் பட்டை அப்படி உறிஞ்சு வரும். அந்த பட்டையை உரித்து அதை நல்ல பொடி பண்ணி அதை சாறாக்கி அந்த சாறு வைத்து கட்டப்பட்டால் தழும்பு பெருசாக வராது, சிறிய தழும்பாக இருக்கும். இந்த செய்தி சங்க இலக்கியத்தில் வருகிறது. சித்த மருத்துவத்தில் பார்த்தா அங்கேயும் இதே செய்தி, அத்தி மரத்தின் சாறு வைத்தால் வடு குறைவாக இருக்கும்னு சித்த மருத்துவம் சொல்கிறது. என்ன, எவ்வளவு சாறு வைத்தால் எவ்வளவு தழும்பு குறையும்னு சொல்லி நம்ம அந்த வேலிடேட்டட் சயின்டிஃபிக் ரீசர்ச் அதில் பண்ணலை. இந்த செய்தி இருக்கிறது. இந்த செய்தியை எடுத்து என்ன பண்ணணும், சயின்ஸ் ரீசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோமே, சயின்டிஃபிக்காக இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கணுமே. என்ன பண்ணணும்னா இதை எடுத்து நாம் எப்படி அந்த வேலிடேட்டட் ஆப்டிமிஸ்டிக் ரீசர்ச் கொண்டு போகணுமோ அதுக்கு கொண்டு போகணுமே தவிர இது இல்லைன்னு சொல்லி தூக்கி போட்டுற முடியாது. பிரச்சனை எங்கே வந்ததுன்னா இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டோம். இதெல்லாம் இல்லை, நம்முடைய முன்னோர்கள் சொன்னதெல்லாம் பழம் பஞ்சாங்கம், அவர்களுக்கு என்ன தெரியும்?
அவர்களுக்கு நிறைய விஷயம் தெரியுங்கிறத நாம் கண்ணை திறந்து கொண்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ துரதிருஷ்டவசமாக we were made to believe that our ancestors were fools. Very unfortunate. We were made to believe. அதுக்கு யார் காரணம்ங்கிறதெல்லாம் விட்டுருவோம். ஏன்னா ஒரு தலைமுறை 2 தலைமுறைலாம் தாண்டி போயாச்சு. நம்முடைய கலாச்சாரம் ஆழமானது இல்லை என்று நாம் நம்ப வைக்கப்பட்டோம். நாமும் அதை நம்பினோம். நம்ப வைக்கப்பட்ட போது நம்பியது நம்முடைய தவறு. இனிமேலாவது விழித்து கொண்டு இல்லை, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் எடுத்து வெளியில கொண்டு வந்து இந்த விஷயங்களை எங்க வேலிடேட் பண்ணணுமோ அதை வேலிடேட் பண்ணுவோம். எதை சரியாக எல்லாமே 100% அதுல பர்ஃபெக்ட்னு சொல்ல வேண்டாம். வலிந்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சில இடங்கள்ல சில மாற்றங்கள், இன்ஃபேக்ட் சயின்ஸுங்கிறதே என்னன்னா சில நேரங்களில் சில மாற்றங்கள் ஏற்பட்டால் அதை ஏற்றுக்கொள்வது தான். அந்த அப்ரோச், அந்த சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் தான் நம்முடைய ஞானத்தில் நிறைய இருப்பது. ஒன்று தவறாக இருந்தால் அந்த தவறை ஏற்றுக்கொண்டு, மாற்றம் இருந்தால் அந்த மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பான்மை. இப்பெல்லாம் இந்த புதுசா வந்த வார்த்தைகள் மாதிரி புதுசா வந்திருக்கிற ஒரு டெர்மினாலஜி, அவ்வளோ புதுசு இல்லை, ஒரு 7-8 வருஷம் ஆயிடுத்து இந்த டெர்மினாலஜிலாம் வந்து. பல்கலைக்கழகங்கள்லாம் பார்க்கலாம், இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படிம்பார்கள், IKS அப்படிம்பார்கள். இந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்ன உடனே பல நேரத்தில் நாம் என்ன நினச்சிக்கிறோம், ஆரியபட்டாவை பற்றி தெரியணும், பாஸ்கராவை பற்றி தெரியணும். வெரி ட்ரூ, ஆரியபட்டாவை பற்றி தெரியணும், பாஸ்கராவை பற்றி தெரியணும். மகாகவி பாரதி சொன்னது மாதிரி உம்பர்வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்து அளந்ததோர் பாஸ்கரன் மாட்சி, நம்பரும் திரளோடொரு பாணினி ஞாலம் மீதில் இலக்கணம் வகுத்தது, இதெல்லாம் தெரிய வேண்டும். எஸ், இந்த நேம்ஸ் எல்லாம் தெரியணும், இவர்கள் என்ன செய்தார்கள்னு தெரியணும். ஆனால் இதுக்கெல்லாம் ஆதாரமாக இன்னும் ஒரு விஷயம், அதுதான் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் ஆர் இந்தியன் விஸ்டம். அது என்னன்னா, எதுவாக இருந்தாலும் அதை காரண காரியத்தோடு நோக்கி எது சரியோ, எது ஆன்மாவின் நேர்மைக்கு சரியோ அதை மட்டும் செயல்படுத்துவதுங்கிறது இருக்கே, அதுதான் இந்தியன் விஸ்டம். அதுதான் பேஸ். வெஸ்டர்ன் நாலேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கும் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கும் மியர் இந்தியன் நாலேஜ் மாத்திரம் இல்லை. அது எதுவாக இருந்தாலும் அது எல்லோருக்கும் நன்மை தரக்கூடியதாக இருப்பதை, என்னுடைய ஆன்மாவின் நேர்மைக்கு எதிராக இல்லாததை நான் நடத்துவேன். அரிஸ்டாட்டில் சொன்ன இந்த விஷயம்தான் ராமனுடைய நடத்தை, இந்த விஷயம்தான் கிருஷ்ணனுடைய நடத்தை, இந்த விஷயம்தான் பாண்டவர்களின் தர்மம். அந்த பேஸ் அதுதான், எல்லோருக்கும் நன்மையை தரக்கூடிய, ஆன்மாவின் நேர்மைக்கு மாறுபடாத செயல்பாடுகளை செய்வது, அதுதான் உலகத்திற்கு நன்மை தரும். சொன்னது கிரேக்க நாட்டில் இருந்த அரிஸ்டாட்டில். ஆனால் அதை முழுக்க 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 நம்மவர்கள் செயல்படுத்தினார்கள் என்பதை பல எடுத்துக்காட்டுகள் நமக்கு காட்டுகின்றன. அந்த தர்மத்தை நாம் நம்புவோம், அந்த தர்மத்தையே தொடர்ந்து சிந்திப்போம், அந்த தர்மத்தையே எல்லோருக்கும் சொல்லிக் கொடுப்பது மாத்திரமில்லை, அவர்களையும் செயல்பட வைப்போம் என்பதை நினைவுபடுத்தி, அடுத்த மாதம் இந்த அறிவியல் பார்வையில் ஆன்மீகத்தின் தொடர்ச்சி இதே அரங்கத்தில் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும் என்பதையும் நினைவுபடுத்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.